அன்பின் பரலோக பிதாவே, இந்த प्यारे வேலைக்காக परमेश्वर, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் इस அப்பா. समय के लिए हम धन्य कहते हैं। இந்த நாளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். इस दिन को आपके हाथ में देके हम प्रार्थना कर रहा है। தேவ செய்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. परमेश्वर का संदेश को आपके हाथ में दे रहा हूँ। செய்திக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டுகிறோம் ஆண்டவரே. इस संदेश के विरोध में जो भी लड़ाई करने वाला सब सारे शैतान का शक्ति को हम बांध रहा है। ரத்தத்தை இந்த இடம் முழுவதும் தெளிக்கிறோம். लहू को इस पूरे जगह पे फेंक रहा है। ஆவியானவர் பொறுப்பெடுங்க. जो पवित्र आत्मा आप ही चलाइए। துதிகன மகிமைக்கே செலுத்துகிறோம். स्तुति की महिमा की योग्य आप ये कीचन है। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मानते हैं। ஆமென். आमीन। இந்த தருணத்தை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். इस समय को दिया हुआ परमेश्वर के लिए मैं धन्य कहते हूँ। இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வார்த்தை வரவேற்கிறேன். आया हुआ लोगों को मैं स्वागत कर रहा हूँ। இந்த நாளின் தேவ செய்தியின் தலைப்பு जो इस दिन में परमेश्वर का संदेश है, அக்கினி அபிஷேகம். जो आग का अभिषेक है। இந்த அக்கினி அபிஷேகம் जो आग का अभिषेक है, எதற்காக ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்று சொல்லி இன்றைக்கு பார்க்க போகிறோம். जो किसके लिए परमेश्वर हमको दे रहा है करके देखेंगे। இந்த அபிஷேகம் என்றால் தேவனுடைய ஜனங்களை எழும்பி பிரகாசிக்க செய்கிற பரலோகத்தின் வல்லமை தான் இந்த அக்கினி. जो अभिषेक मतलब क्या है? जो परमेश्वर के लड़की को उठा के लेके जाने का काम कर रहा है। சத்துருக்களின் எதிர்ப்புகளையும் தடைகளையும் சுட்டரிப்பு தான் இந்த ஆவியானவரின் அக்கினி. जो इस पवित्र आत्मा का काम क्या है? आपके दुश्मन को मिटाने का काम कर रहा है। இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு பல காரணங்கள் உண்டு. जो यीशु मसीह इस पृथ्वी में आने के लिए बहुत कारण है। பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்று நமக்கு தெரியும். जो पापी को क्षमा करने के लिए परमेश्वर इस दुनिया पे आया है, हमको मालूम है। இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார். जो खोए हुए लोगों को ढूंढने के लिए, उद्धार पाने के लिए आया है। பிசாசின் கிரியைகளை அழிக்க தேவன் வந்தார். जो शैतान का कार्य को मिटाने के लिए आया है। சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார். जो सत्य के लिए गवाही देने के लिए आया है। நித்திய ஜீவனை தரும்படி வந்தார். जो नित्य का जीवन पाने के लिए आया है। நியாயப்பிரமாணங்களை தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதற்காக வந்தார். जो परमेश्वर दिया हुआ नियम को पूरा करने के लिए आया है। ஆனா இது எல்லாவற்றுடைய முக்கியமான காரணத்தை கிறிஸ்து வலியுறுத்தி சொல்லுகிறார். லூக்கா 12:49 படிங்க. जो लूका का अध्याय 12वां अध्याय में என்ன சொல்றேன், நான் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்றார். जो पृथ्वी में मैंने क्या किया है, आग को डालने के लिए आया है, वो अभी जलने के लिए मैं चाहता हूँ। இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஆண்டவர் முதலாவது ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு தருகிறார். जो उद्धार पाने के बाद पवित्र आत्मा को परमेश्वर पहले दे रहा है। இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்து நம்மை பலனடைய செய்கிறது. जो इस पवित्र आत्मा का काम क्या है? ताकत दे रहा है। அப்போஸ்தலர் 1:9 படிச்சீங்கன்னா, जो प्रयुरिता का काम 1 में 9वां वचन को देखिए। பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். जो पवित्र आत्मा आपके ऊपर आते वक्त जो आप लोग बल पाएंगे। இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்து நம்மை பரிசுத்தத்துக்காக கொடுக்கப்படுகிறது. जो ये पवित्र आत्मा किसके लिए दे रहा है? पवित्रता जीवन जीने के लिए। சாட்சியுள்ள ஜீவியத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். जो गवाही के द्वारा जीने के लिए। சகல சத்தியத்திற்குள்ளும் நம்ம நடத்த இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவைப்படுது. सारे सत्य के अंदर आप चलने के लिए ये पवित्र आत्मा दे रहा है। பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய நமக்கு இந்த அபிஷேகம் தேவைப்படுது. जो पवित्रता का पवित्रता चलने के लिए हमको पवित्र आत्मा चाहिए है। 1 யோவான் 2:27 பார்த்தீங்கன்னா அபிஷேகம் நம்மை போதிக்கிறது. जो 1 यूहन्ना का 2 अध्याय में 17 वचन में देखिए। நம்ம அபிஷேகம் பெற்ற உடனே ஆண்டவர் நம்ம சொல்வார், இந்த இடத்துக்கு போகாது, அங்கே போகாது, இதை செய்யாத, நம்மளுக்குள்ள அந்த ஆண்டவர் பேசுவார். जो अभिषेक पाने के बाद इस जगह पे मत जाना, उधर जाना मत करके परमेश्वर हमारे से बात करेंगे। அபிஷேகம் பெற்றவன ஆவியானவர் நமக்குள்ள வந்துடுறாரு. जो अभिषेक पाने के बाद पवित्र आत्मा हमारे अंदर आ जाता அதற்காக है। நமக்கு அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. जो इसी के लिए अभिषेक हमको दिया है। ஆனா இந்த அக்கினி வந்து நம்ம தேவ ஜனங்கள் அக்கினியாய் ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். जो आग मतलब क्यों करके दिया है? ये आग के द्वारा जीने के लिए दिया है। பாவம் நெருங்காத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். जो पाप नहीं है फिर पवित्रता जीवन जीने के लिए दे रहा है। எழுப்புதல் அக்கினி தேசத்துக்குள்ளும் பட்டணத்துக்குள்ள பரவ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். जो परमेश्वर अपने जहर के अंदर ये आत्मा आने के लिए चाहता है। இந்த அக்கினி மூலம் தேசம் உயிர் மீட்சி அடைய வேண்டும் என்று ஒரு எழுப்புதலுக்காக ஆண்டவர் நம்மளுக்கு அக்கினியை தருகிறார். जो ये आग किसके लिए दे रहा है? ज्यादा लोग इस आग को पाके चलने के लिए दे रहा है। புறஜாதி மக்களுக்கு சவால் விட்டு கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்க ஆண்டவர் நம்மளுக்கு அக்கினியை தருகிறார். अन्य जाति लोगों को सामने हम लोग सवाल की द्वारा कहने का है यही परमेश्वर है करके। மந்திரவாதிகளுக்கு சவால் விடுவதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு அக்கினியை தருகிறார். जो जादू मंत्र करने वाले के सवाल की द्वारा कहने के लिए ये आग को दे रहा है। பில்லிசூனியங்களையும் ஏவல்களையும் செய்வினைகளையும் முறியடிக்க தேவன் இந்த அக்கினியை தருகிறார். जो ये काला जादू कर रहा है इनके अंदर जो सवाल की द्वारा कहने के लिए आग दे रहा है।
இந்த அக்கினியால் நிரப்பப்பட நிரப்பப்பட நம்ம எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் செய்கிறார். जो ये आग से भरने के बाद में हम लोग उठ के परमेश्वर के लिए जीने का है। அக்கினி ஜுவாலைகளாய் நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். जो परमेश्वर का सिद्ध क्या है, आग की द्वारा जैसे जल रहा है वैसे हम भी जल के करने का है। பூமிக்கு நம்ம வெளிச்சமா இருக்கும்படி எரிந்து பிரகாசிக்கும்படி தேவன் நமக்கு அக்கினியை தருகிறார். जो इस पृथ्वी पे हम लोग जीने के लिए, परमेश्वर के लिए रोशनी की द्वारा जीने के लिए परमेश्वर आग दे रहा है। இந்த பரலோகத்தின் அக்கினி இறங்கி வர சந்தர்ப்பங்கள் சில உண்டு. जो परलोक का आग उतर के आने के लिए एक समय है। லேவியராகமம் 9:24 படிச்சீங்கன்னா, ஆரோன் பலி செலுத்திய போது கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலிகளின் கொழுப்பையும் எரித்து விட்டது என்று பார்க்கிறோம். जो आरोन के बलि चढ़ाने के समय में जो भी बलि चढ़ाया है उसको सबको ये आग ने क्या किया है, ले लिया है। 1 ராஜாக்கள் 18:38 பார்த்தோம்னா, जो एक राजा वो 18 में 38 को देखिए जरा। எலியா பலிபீடத்தை கட்டி ஜெபித்த போது அக்கினி இறங்கி விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது, வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது என்று பார்க்கிறோம். जो एलिया ने जो बलि चढ़ाने के समय में जो भी कार्य का आग आके सबको खा के और वो पानी को भी ले लिया है। 1 நாளாகமம் 21, 26, 27 பார்த்தோம்னா, தாவீது ராஜா பலிபீடத்தை கட்டி பலிகளை செலுத்தி விண்ணப்பம் பண்ணி பலிபீடத்தின் அக்கினிக்காக ஜெபிக்கும்போது மறு உத்தரவு அருளினார் ஆண்டவர் அக்கினியிலிருந்து. जो दाऊद ने जो परमेश्वर के लिए बलि चढ़ाने के लिए सब कुछ इकट्ठा करके करने के समय में परमेश्वर आग के द्वारा उसको उतार दिया है। சாலமோன் வந்து ஆலயத்தை கட்டும்போது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில் விளங்கினது என்று பார்க்கிறோம். जो सुलेमान जो परमेश्वर के लिए जो कलश बनाने के समय में परमेश्वर का आग उधर उतर के आया था। இப்படி பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் பார்த்தோம்னா பலிபீடத்தின் மேல் அக்கினி இறங்கியதை நம்ம பார்க்கிறோம். जो पुरानी नियम में देखेंगे बलि चढ़ाने के जगह में परमेश्वर का आग उतर के आया है, हम देख रहा है। ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்போது जब नया नियम में आने के समय में நம்ம பரிசுத்த அக்கினியை நம்ம பலிபீடத்தின் மேல் ஊற்றப்படுறதுக்கு ஆண்டவர் நமக்கு காரணமாக இருந்தார். இயேசு கிறிஸ்து நமக்கு காரணமாக இருந்தார். जो यीशु मसीह ने उसकी कारण था बलि चढ़ाने का जगह पे परमेश्वर बलि चढ़ाया है। ஸ்பெயின் நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா நடக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வாங்களாம், ஒரு இடத்துல ஒன்றாக கூடுவாங்களாம் திருவிழா அன்றைக்கு. जो स्पेन करके एक जगह है उसमें जो त्योहार मनाने के लिए सब लोग एक ही जगह पे इकट्ठा होएगा। அன்றைக்கு எல்லாரும் குடித்து வரித்து சிற்றின்பங்களை ஈடுபட்டு அருவருப்பான காரியங்களை எல்லாம் செய்து அன்றைக்கு முடிந்த பிறகு அன்றைக்கு சாயந்தரம் எல்லாரும் அமர்ந்திருக்கும் போது என்ன செய்வாங்களாம், ஒரு பெரிய ஆடை கொண்டு வந்து மேல் மாடியில் எல்லாம் உயர்ந்த ஒரு மேட்லேருந்து அந்த ஆடை கீழே தள்ளி விட்டுடுவாங்களாம். जो इन लोग सब लोग ऐसे काम करने के समय में, खुशी ऐश करने के समय में सब पिएंगे सब करेंगे, सब खत्म होने के बाद उन लोग एक जगह पे बैठ के जो एक बहुत बड़ा बकरा को लेके आके ऊंची जगह से नीचे गिरा देंगे। அந்த ஆடு தலை உடைந்து கை கால்லாம் உடைந்து ரத்த வெள்ளத்தில் கிடக்கும்போது எல்லாரும் கரகோஷம் கை கட்டி ஆர்ப்பாட்டம் செய்வாங்களா, எங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது, எங்கள் எல்லா காலையிலேருந்து பயங்கரமான அக்கிரமங்கள்லாம் செய்தவங்க அந்த ஆடு பலியான உடனே ஆடு ரத்தம் சிந்தப்பட்டது அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்களா, எல்லாரும் எழுந்து எங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டது, நாங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கோம், எங்கள் ஜீவன் இது அப்படியே ரொம்ப கரகோஷம் எழுப்புவாங்களாம். जो उन लोग सब लोग मिलके सब लोग सुबह से इतना गंदगी काम किया था तो वो बकरा मर गया है, उसको देख के उन लोग सब लोग ताली बजा के ऐश कर रहे हैं क्योंकि मैंने किया हुआ पापों को क्षमा हो गया करके। அவங்களோட நினைப்பெல்லாம் அவங்களுடைய பாவங்கள்லாம் கழுவப்பட்டது இந்த ஆடு ரத்தம் சிந்தனால தான் அவருடைய நினைவு. जो उनका सोचना कैसा है, जो ये बकरा मर गया है इनकी पाप सब मिट गया करके उनकी सोचने में बैठ गया है। அந்த ஆட்டை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. जो वो बकरा के बारे में कोई चिंता नहीं करता है। ஆனால் நம்மளுடைய ஆண்டவர் நமக்காக பலியானார். जब मेरे परमेश्वर मेरे लिए बलि हुआ गए। உலகத்தில் ஒவ்வொருடைய பாவங்களுக்காகவும் इस दुनिया में जो भी लोग रहता है उसकी पापों के लिए, ஒவ்வொரு செய்த அக்கிரமங்களுக்காகவும் जो भी हम लोग किया हुआ था அவர் काम के தலையில लिए, முள்முடி பின்னி जो उनकी सर में एक कांटा लगाया, உடம்பு வாரினால் அடிக்கப்பட்டு जो उनकी शरीर में एक मारपीट हुआ था, கைகளின் காலில் ஆணிகள் கடாவப்பட்டவராய் जो पैर और हाथ में वो किला लगाया है தன் उनको, சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாதபடிக்கு நமக்காக பலியானார். जो उनकी शरीर में एक भी खून नहीं था, सब कुछ हमारे लिए बैठा रहा। அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் பிதாவின் இடத்துல காண்பித்து உலகத்தில் உள்ள மக்களின் பாவங்களுக்காக நான் ரத்தம் சிந்திட்டேன், அவர்களுக்காக பரிசுத்த ஆவியானவரை கடைசி வரைக்கும் அவர்களோடு கூட இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவரை தாரும் என்று அவர் பிதாவின் இடத்துல அவர் வேண்டிக் கொண்டார். जो यीशु मसीह ने जाके अपने लहू को लेके पिता के पास जाके बोल रहा है, इस दुनिया में लोग पाप किया है, इनके पापों के लिए क्षमा मांगने के लिए मैं आया हूँ और मेरे को इसको रख के पवित्र आत्मा को उतार के दे दीजिए करके। அதற்கு பிறகு ஆண்டவர் சிலுவையில் பிசாசின் தலையை நசுக்கினார். जो उसके बाद क्रूस में परमेश्वर शैतान का जो सर को परमेश्वर मिठा दिया है, ஆனால் அவனுடைய கிரியைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. जो उनकी कार्य अब तक चलते ही आ रहा है।
அதற்காக தேவன் நம்மளுக்கு அக்கினியை கொடுக்கிறார். அவனுடைய கிரியைகள் அழிக்கும்படியாக தேவன் நம்மளுக்கு அக்கினியை கொடுக்கிறார். जो शैतान को चालों को मिटने के लिए परमेश्वर आग के द्वारा हमको अभिषेक दे रहा है। இந்த அக்கினி அபிஷேகம் வந்து எதற்காக கொடுக்கப்படுகிறான்னு ஒரு 6 காரியங்களையும் நம்ம பார்ப்போம். जो ये अभिषेक किसी चीजों के लिए दे रहा है करके 6 कार्यों को मैं बता रहा हूँ। முதலாவது நம்முடைய பலிபீடமாகிய இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். जो पहला है मेरा हृदय का बलि का जगह है वो शुद्ध होने का है। நம்ம இருதயத்தில் பல விதமான பாவ இச்சைகள், जो अपने हृदय के अंदर ज्यादा पापी रखा है, ज्यादा सोचना रखा है, அக்கிரமங்கள், जो ज्यादा गंदगी रखा है, அந்தகார கிரியைகள் जो अंदर का जो एक कार्य रख के बात कर रहा है, இதெல்லாம் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய அக்கினி நம்மளுக்கு தேவை. ये सब जलाने के लिए परमेश्वर का आग चाहिए है। இருதயத்தை தேவன் பார்க்கிறார். जो हृदय को परमेश्वर देख रहा है। மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. जो मनुष्य चेहरे को देख रहा है, परमेश्वर हृदय को देख रहा है करके पवित्र शास्त्र बोल रहा है। இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. जो हृदय में शुद्ध रहने वाले लोग परमेश्वर को दर्शन करेंगे करके लिखा हुआ है। நம்முடைய இருதயம் தேவன் விரும்புகிற இருதயமாய் மாறணும். जो हमारा हृदय परमेश्वर चाहता है वैसे बदलने के लिए हम प्रार्थना करते हैं। சவுலுக்கு கர்த்தர் ஒரு புதிய இருதயத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். जो सौलस को परमेश्वर ने क्या किया है, एक नया हृदय दिया है। ஏன் ஆண்டவர் இருதயத்தை விரும்புகிறார்? பலிபீடமாகிய இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்னா 10:15-19 படிங்க. जो मत्ती का पुस्तक 15 में 5 में देखिए। எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இப்படிப்பட்ட பாவங்கள் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்குமானால் நம்ம இருதயம் பரிசுத்தமாக இருக்காது. தேவன் விரும்புகிற இருதயமாய் நம்ம இருதயம் இருக்காது. जो परमेश्वर जो चाहता है वैसे हृदय को बन जाने का, ये सब पाप अंदर रहेंगे तो हम कुछ नहीं कर सकता है। நம்முடைய இருதயம் வந்து பரிசுத்தமான இருதயமா இருந்தால் ஆண்டவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். जो हमारा हृदय पवित्रता रहेंगे तभी परमेश्वर हमारे अंदर वास कर सकता है। ஏன்னா இருதயமே திருக்குள்ளதும் மகா கெடுள்ளதுமா இருக்கிறது என்று பார்க்கிறோம். जो हृदय के अंदर चालक सब कुछ अंदर रेखे रखा हुआ है। நம்முடைய இருதயம் நம்முடைய ஆத்மாவும் பலிபீடமாக இருக்க வேண்டும்னா கல்வாரி பலிபீடத்தை நம்ம ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கணும். நம்ம இருதயத்தை जो हमारा हृदय को परमेश्वर के हाथ में देने का है बलि चढ़ाने के लिए। வெள்ளை அடிக்கப்பட்ட செவராய் நம்ம இருக்கக்கூடாது. जो चूना लगाया हुआ दीवार की जैसा हम नहीं लेने का है। கல்லறை பார்த்தீங்கன்னா வெளியில் செவர்புறம்ல வெள்ளை அடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் உள்ளே என்ன இருக்கும்? எலும்புகளும் புழுக்களும் தேவையில்லாத காரியங்கள் இருக்குது. நம்முடைய வெளிப்புறத்தை ஆண்டவர் நம்ம பார்க்கறது, நம்ம இருதயமாகிய பலிபீடத்தை கர்த்தர் பார்க்கிறார். जो कब्रिस्तान के अंदर जो रखा हुआ मुर्दे को क्या है, वो अंदर बाहर अच्छा रहेगा, अंदर क्या रहेगा, कंकाल सब कुछ रहेगा। जो परमेश्वर ऐसे ही बोलता है। நம்ம இருதயத்துக்குள்ள கசப்பு இருக்கக்கூடாது. जो हृदय के अंदर कड़वा रखने का नहीं है। பொறாமை இருக்கக்கூடாது. जो जलनपन नहीं रहने का சில பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உயர்ந்தாங்கன்னா அவங்க மேலே பொறாமப்படுவாங்க. जो दूसरे को देख के क्या करेंगे, जलन करेंगे। ஊழியக்காரர் பார்த்து பொறாமப்படுகிறவங்க உண்டு. जो सेवा करने वाले लोग सेवा करके लोने वाले लोगों को भी देख के ऐसे ही சில பேர் करेंगे। ஆண்டவர் கொஞ்சம் உயர்த்தினாங்கன்னா அவளை பார்த்து பொறாமப்படுவது. जो कोई लोगों को परमेश्वर ऊंचा करेंगे तो उसको देख के जलन होता है। மன்னிக்காத தன்மை நமக்கு உண்டு. जो माफी नहीं कर रहा है उसी के कारण பல விதமான கசப்புகள் நமக்குள்ள இருக்கும். जो कड़वाई का अंदर रख के बात कर रहा है वो वाला। அப்படிப்பட்ட இருதயமாக தான் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்புவித்து நம்ம பலிபீடத்தை நம்ம சுத்தப்படுத்த வேண்டும். जो अपने बलि चढ़ाने का जगह को शुद्ध करके परमेश्वर के अंदर हम लोग प्रार्थना करने का है। பொறாமை என்ற இது நமக்குள்ள இருந்து வந்த நிறைய காரியங்களை பார்க்கிறோம். பொறாமைப்படுகிற என்னென்னவோ காரியங்களை தான் இந்த காலத்தில் செய்கிறத பார்க்கிறோம். जो इस जमाने में ज्यादा लोग दूसरे लोग के ऊपर जलन कर रहा है, बात कर रहा है, झगड़ा कर रहा है, सब कुछ देख रहा है। கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம செய்தியை பார்த்துருப்போம். ஒரு குழந்தை நல்லா படிக்கிற பிள்ளை, அந்த அம்மா வந்து இன்னும் அவங்க பிள்ளை படிக்காதனால இந்த குழந்தைய எப்படியாவது சாவடிக்கணும். நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, செய்தித்தாள்லாம் வந்தது. அது जो संदेश देखा है, अपने न्यूज में देखा है, सब लोग एक छोटे माँ बच्चे को मारने के लिए कोशिश किया है। தான் பையனை விட அந்த பையன் நல்லா படிக்கிறான், அவனை எப்படியாவது தீர்த்து கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸில் விஷத்தை ஊற்றி அந்த வாட்ச்மேன்கிட்ட கொண்டாந்து கொடுத்து அந்த பையன்கிட்ட அவங்க அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்து அந்த குழந்தை வந்து அம்மா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒன்றும் தெரியாத அந்த பிள்ளை வாங்கி குடிச்சு அந்த குழந்தை செத்து போச்சு. जो एक लड़का वो लड़के से अच्छा पढ़ाई कर रहा है करके एक माँ ने सोच के उसको कैसे भी मराने के लिए उन लोग जूस में जो जहर पिला के उसको पिला दिया है और वो पी के मर गया है। இன்னைக்கு பொறாமைனால ஏதோ காரியங்கள் செய்து கொண்டிருக்காரு. जो जलन में क्या क्या काम कर रहा है आज के दिन। கசப்புனால எவ்வளோ காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கு. जो कड़वा रख के ज्यादा कार्य होता है।
முன் விரோதத்தினால எவ்வளோ கொள்ளை வரிகள் நடக்கிறதை பார்க்கிறோம். जो पहले का जो दुश्मन को आपस में बदला लेने के लिए काम कर रहा है, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பிசாசு செய்ய வைத்து இருதயத்தை அவன் தீட்டுப்படுத்துகிறதை பார்க்கிறோம். जो शैतान ये कार्य करके अपने हृदय को क्या कर रहा है, खराब कर रहा है। மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள பாவம் அவனை தீட்டுப்படுத்தும் என்று வேதம் சொல்கிறது. जो मनुष्य का कार्य उन्हीं को ही नीचा कर देगा है। இதெல்லாம் போக வேண்டுமென்றால் நாம் இருதயமாகிய பலிபீடத்தை சுத்திகரிக்க வேண்டும். जो ये सब जाने के लिए हम क्या करने का है, अपने हृदय को शुद्ध करने का है। சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நம்ம ஜெபிக்க வேண்டும். जो आलसी नहीं होने का है, कभी भी लगातार प्रार्थना में बैठे रहने का லூக்கா है। 18:2 சொல்லுது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று. जो लूका का पुस्तक 18 में 2 बोल रहा है, हम निराश में बैठने के नहीं, लगातार प्रार्थना करने का है। ஆலயத்துக்கு சர்ச்சுக்கு வரும்போது மாத்திரம் நம்ம பரிசுத்தமா இல்லை, நம்ம எப்பொழுதுமே பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். जो कलीसिया में आते वक्त हम पवित्रता जीने का नहीं, कभी भी पवित्रता का जीने का है। உள்ளமாகிய பலிபீடத்தில் ஆண்டவர் அக்கினியை போட விரும்புகிறார். जो हृदय के अंदर बलि चढ़ाने का कार्य में परमेश्वर आग डालने जाता है। எவ்வளவுக்குள்ள நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோமோ, जो कितना हम स्तुति कर रहा है, எவ்வளவுக்குள்ள அந்நிய பாஷையில் பேசுகிறோமோ, जो अन्य भाषा से कभी कभी बात कर रहा है, அப்பொழுது நம்ம உள்ளத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். तभी हमारा हृदय के अंदर आग जलते ही रहता है। நமக்குள்ள போராட்டங்கள், சோதனைகள், சோர்வுகள் வரும்போது நம்ம குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் ஆகிவிடுவோம். जो हमारे अंदर लड़ाईपन और हमारे अंदर दुख आने के समय में हम लोग ठंडापन होकर बैठ जाता है। சங்கீதம் 138 23 24 படிச்சுன்னா, தேவனே என்னை ஆராய்ந்து பாரும், என் இருதயத்தை வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். जो दाऊद ने बोल रहा है, मेरे हृदय को जान पहचान के जो रास्ता सही है उसी रास्ते पे चलाइए करके, जो दाऊद ने बोल रहा है। நமக்குள்ள இருக்க ஆண்டவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. जो हमारे अंदर जो परमेश्वर रहता है वो सोता भी नहीं है और नींद में नहीं जाता है। நம்முடைய உள்ளமாகிய जो हमारा हृदय के अंदर, இதயத்தை நாம் எப்பொழுதும் பற்றி எறிய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். जो हृदय के अंदर जो आग रहता है उसको जलाते ही रहने का है। நீதிமொழிகள் 4:23 जो नीति वचन का 4 में 23 में देखिए जरा, எல்லா காவலோடும் என் இதயத்தை காத்துக்கொள்ள என்று சொல்லி, जो सब सुरक्षित के अंदर तेरा हृदय को तू संभाल के रख लेना। நம்ம உள்ளமாகிய பலிபீடத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதில் அக்கினியை போட ஆண்டவர் விரும்புகிறார். ஃபர்ஸ்ட் காரியத்தை பார்த்து நம்ம हमारा हृदय के अंदर आग डालने वाला करके हम लोग देखा है, यही पहला कार्य है। ரெண்டாவது சத்துருவை அழிக்க, சர்ப்பத்தின் கிரியை அழிக்க தேவன் அந்த அக்கினியை நமக்கு தருகிறார். जो दूसरा है श्राप का जो भी कार्य है उसको मिटाने के लिए परमेश्वर ये आग को दे रहा है। சாத்தானை நம்ம ஆண்டவர் சிலுவையில் அவன் தலையை நசுக்கினார். ஆனால் அவனுடைய கிரியைகள் ஜனங்களுக்குள்ள எப்போதும் கிரியை செய்து கொண்டிருக்குது. என்னதான் நம்ம அபிஷேகம் பெற்றாலும் ரட்சிக்கப்பட்டாலும் அவனுடைய கிரியைகள் எப்போது நமக்குள்ளே இந்த பழைய பாவங்களை நம்ம காண்பித்து நம்ம பழைய பாவத்துக்குள்ளே போக வைக்க பிசாசு தலையிடுவான். जो शैतान को परमेश्वर ने क्रूस पर मिटा दिया है और परमेश्वर का कार्य को जो उसकी क्रिया है सब हमारे साथ रहता है। இந்த तो आगे சத்துருடைய வல்லமையை முறியடிக்க தான் ஆண்டவர் நமக்கு அக்கினியை தருகிறார். जो ये सांप का कार्य को खत्म करने के लिए परमेश्वर हम लोग को आग का अभिषेक दे रहा है। நம்மளுக்கு பின்தொடர்ந்து வருகிற சாபங்கள், முன்னோர்களுடைய பாவங்கள், பில்லி சூனியங்கள் இதெல்லாம் சுட்டரிக்க தேவன் நமக்கு அக்கினியை தருகிறார். जो हमारा परंपरा में जो पीछा करने वाला श्रापों को सब चालक को परमेश्वर का आग के से हम लोग मिटाने का है। ரெண்டாவது பாருங்க, आண்டவர் நம்ம எப்போ நம்ம அழைச்சிருக்காரோ அப்போ பிசாசு நம்மள ரொம்ப முக்கியமாக பார்த்துட்டு இருப்பான். जो परमेश्वर जब भी हमको बुलाया है तभी शैतान का आग हमारे ऊपर रहेगा। ஆண்டவர் ஆதியிலே நம்மளை முன்குறித்து வச்சிருந்திருப்பார். जो परमेश्वर पहले ही हम लोग को चुना के रखा हुआ है। ஆனால் அவன் அந்த பிள்ளை பிறந்த உடனே அவனுக்கு தெரியும், ஓ இவன் பிறந்துட்டான், நம்முடைய ராஜ்யத்தை அழிக்க அவன் பிறந்துட்டான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப தீவிரமாக இருப்பான். जो बच्चा पैदा होने के पहले ही उसको शैतान को मालूम पड़ जाता है ये मेरा राज्य को खत्म करने के लिए ये पैदा हो गई। சத்துரு நம்ம தொடர்ந்துக்கிட்டே வருவான். जो शैतान ने मेरा पीछा करते ही रहता है। எந்த பாவத்தில் விழ வைக்கலான்றது அவனோட எண்ணமாக இருக்கும். जो कौन सा पाप में इसको फंसाने का करके सोच के बैठा है। ஆனால் சாத்தானை நம்ம சுட்டரிக்கிறதுக்கு தேவன் நம்மளுக்கு இந்த அக்கினியை தருகிறார். जो शैतान का चालक को मिटाने के लिए परमेश्वर ये आग को दे रहा है। ஒரு ஊழியர் எப்படி சொல்றாரு, அவர் வீட்டுக்கு அருகாமையில் நிறைய பாம்புகள் இருக்குமா.
जो एक सेवक ने बोल रहा है ये मेरे घर के बाजू में सब सांप रहता है। அவர் எப்போதும் வரும்போது அந்த பாம்பை அடித்து போட்டு வந்துடுவார். जो जब भी वो घर के अंदर आ रहा है तभी सब वो सांप को मार के डाल के आ जाता அவர் है। இருந்த வீடு ஒரு தனியான ஒரு வீடு, ஒரு தனி இடத்துல. जो वो अलगपन का घर में वास किया था। ஒரு நாள் அவர் ஊழியத்தை முடிச்சு வீட்டுக்கு ரொம்ப டயர்டாக வந்தாராம். जो सेवा का खत्म करके अपने घर के अंदर आया था उसने। அப்போ ஒரு வீட்டுக்காரங்க மேலே ஒரு பாம்பு இருந்தது. जो उसके घर के बाजू में एक सांप खड़ा था। அப்போ அவர் அந்த பாம்பை அடித்து போட்டு உள்ள வந்துட்டார். जो उसको मार डाल के वो अंदर आ गया घर के अंदर। அன்னைக்கு இரவு வந்து அந்த வீட்டுக்கு கதவு தட்டுற சத்தம் கேட்டுது. जो वो तभी उनके दरवाजा को कोई ठोक रहा है रात में। ஒருத்தனா இந்த இரவுல யார் நம்ம வீட்டு பக்கம் யாருமே வர மாட்டாங்களே, இந்த பக்கம் புதர் பாம்பு இருக்கனால யாரும் வர முடியாது, திருடன்னு கூட வர முடியாது, யார் வந்தான்ட்டு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. जो उनको एक शक हुआ था इस रात में कौन आएगा, इधर जो चोर भी लोग भी नहीं आएगा क्योंकि इधर सांप है, इसी के लिए कोई नहीं आया है। அப்போ அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துதான், उसको एक शक आया है। நம்ம அடிச்சு போட்ட பாம்போடைய துணை ஏதாவது இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வந்துருக்கு. जो उनको एक शक आया है मैंने एक सांप को मारा है, उसका जो साथ में रहने वाला कुछ तो आया है, ऐसे सोचा। சரி மெதுவா போய் ஜன்னல் வழியா திறந்து பார்த்தாராம். जो वो खिड़की को खोल के देखा है। அவர் நினைச்ச மாதிரியே ஒரு பாம்பு வந்து நின்று கொட்டிட்டு இருந்ததான் கதவை. जो वो सोचा है वैसे ही एक सांप लेके उसको दरवाजा में ठोक के உடனே இப்போ ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு வந்து ஜன்னல் வழியா பார்த்து அந்த பாம்பின் தலையை சுட்டுட்டாராம். जो वो उसके हाथ में जो वो लेके आया था गन को, वो लेके आके उसको शूट कर दिया। அதோட இல்லாம முதல்ல அடிச்ச பாம்பையும் இந்த பாம்பையும் சேர்த்து நெருப்புல போட்டு சுட்டு எரித்துட்டார். जो पहले मारा है वो सांप को और ये सांप को दोनों को आग में जला डाला है। அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பெற்றோன்றோம், ஆனா நம்ம பழைய பாவங்கள் நம்மளை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். जो हम लोग उद्धार पाया है परमेश्वर के अंदर जी रहा है, जो पुराना पाप आपके पीछे लग रहा है, இச்சையின் ஆவிகள் தொடரும், जो आप दूसरे लोग के देख के ऐसा कर रहा है, பெருமைகள் தொடரும், जो घमंड का हमारा पीछे பண करेगा, ஆசைகள் தொடரும். जो भी धन के बारे में आशा रहता है वो पीछा करेगा। சர்ப்பமானது பலவிதமான காரியங்களை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை குலைப்பாங்க. ये सांप की तरह जो रहता है वो ज्यादा आशा को लेके आके हमारा जिंदगी को खराब कर देंगे। அப்படிப்பட்ட பிசாசை சுட்டரிக்க தான் தேவன் நம்மளுக்கு அக்கினியை கொடுத்திருக்கார். जो ऐसे वाला कार्य को मिटाने के लिए परमेश्वर आग दे रहा है। நம்முடைய பாவங்கள் நம்ம மன்னிக்கப்பட்டாலும் பிசாசினுடைய கிரியைகள் நம்ம வீழ்த்தும்படிக்கு எவ்வளோ காரியங்களை அவன் செய்கிறதை பார்க்கிறோம். जो हमारा पाप में माफी किया है फिर भी हमारा जो कुछ काम में चालक में फंसाने के लिए शैतान काम कर रहा है। அநேக தேவனால் வல்லமையாக உபயோகப்பட்ட எவ்வளோ ஊழியக்காரர்கள் இப்படிப்பட்ட பெருமையினாலும் இச்சையினாலேயும் விழுந்து விழுந்து கிடந்ததை பார்க்கிறோம். ज्यादा बड़े बड़े जो परमेश्वर का सेवक लोग को यही कार्य में फंस के घिर के और नीचा हो गया है। தேவனால் வல்லமையாக பிரகாசிக்கப்பட்ட எவ்வளோ ஊழியக்காரர்கள் இப்படிப்பட்ட பாவங்களில் விழுந்து முடிவில் இப்போ நரகத்தில் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ज्यादा परमेश्वर के दास लोग इसी के पाप में फंस के नरक में जाके खड़ा हुआ है। இப்படிப்பட்ட பாவங்கள் நம்மை தொடராமல் இருக்க வேண்டும்னா நம்ம அக்கினியோடு இருக்க வேண்டும். जो इस पाप हमको पीछा नहीं करने का है तो आग के द्वारा हम लोग इस आग को ले लेने का है। தாவீது பாருங்க நல்ல அபிஷேகத்தில் நிறைந்தவர், ஆனால் அவர் உப்பரையின் மேல் நடந்து இருக்கும்போது ஒரு ஸ்திரீ ஸ்நானம் பண்ணதை பார்த்து அவர் பாவத்தில் விழுந்ததை பார்க்கிறோம். जो दाऊद ने बहुत बड़ा राजा था, वो ऊपर माले पे जाके घूमने के समय में एक लड़की को देख के वो नहाने के समय में देख के उसके साथ मिलके पाप किया है। அதே போல சிம்சோன் தேவன் ஒரு விசேஷிதமான ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருந்தார். जो परमेश्वर ने सिमसोन के लिए एक बहुत बड़ा अभिषेक दिया है। இந்த சிம்சோன் வந்து ஒரு பெண்ணிடத்துல விழுந்து இப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்தனால பரிசுத்த ஆவியானவரை விட்டு விலகி போனதை உணராது இருந்தார் என்று பார்க்கிறோம். जो एक लड़की के चाल में फंस के ये सिमसोन ने अपने जो परमेश्वर पवित्र आत्मा निकल गया है करके उसको ध्यान भी नहीं दिया, चल गया है। இப்படிப்பட்ட பாவத்தில் விளைவிக்க தான் பிசாசு காத்து கொண்டு இருக்கிறான். जो वैसे पाप में फंसाने के लिए शैतान ने इंतजार कर रहा है। இப்படிப்பட்ட பாவத்தில் விழாது இருக்க வேண்டுமானால் நாம் எப்பொழுதும் பற்றி எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். जो ऐसे पाप में हम गिरने का नहीं है तो परमेश्वर का पवित्र आत्मा में हम जलते ही रहने का है। அக்கினியினால் எப்பொழுதும் நிரப்பப்பட வேண்டும். जो आग से हम कभी भी भरते ही रहने का है। பிசாசின் கிரியைகளை அழிக்க நம் தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். जो शैतान का कार्य को मिटाने के लिए पवित्र आत्मा ने परमेश्वर इधर उतर के आया है। அக்கினி அவிந்து போவனால் பிசாசு நம்மளை சீக்கிரமா நம்ம மேற்கொள்ளுவான். जो आग नीचा गया तो क्या करेंगे, शैतान ने अपने काम करने के लिए शुरुआत कर देंगे। ஒரு ஊழியக்காரர் நல்லா அக்கினியாய் பிரகாசிக்கிற ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு ஒரு பிசாசு தேடி வந்ததான். जो एक आग के द्वारा जो चमत्कार करने वाला एक परमेश्वर का दास के घर में एक शैतान आया था। பிசாசு பிடித்தவங்களை கூட்டு வந்தாங்க அந்த ஊழியக்காரரை ஜெபிக்கிறதுக்காக. जो शैतान पकड़ने वाले लोगों को भी लेके आया था उधर। அப்போ அந்த ஊழியக்காரர் அந்த வீட்டில் இல்லை. जो वो सेवक ने उस घर में नहीं था। அப்போ அந்த பிசாசு பிடித்த மகளை உள்ளே உட்கார வச்சுருந்தாங்க வீட்டுக்குள்ள. जो उनके घर के अंदर वो चाल में फंसा हुआ लोगों को बिठाया। கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த ஊழியக்காரர் வந்து அப்போ தான் வெளியே நிறுத்தினார், பைக்கை நிறுத்தினார். जो उनकी बाइक को छोड़ के बाहर खड़ा है वो सेवक ने। அப்போ அந்த பிசாசு சொல்லிச்சான், ஐயோ அக்கினி என்னால் நிற்க முடியல, நான் இருக்க மாட்டேன் அது ஒன்றும் ஜபெல்லாம் பண்ணல, அவர் உள்ளே வரல,
जो वो அக்கினி பற்றி எரியுது, அக்கினி பற்றி எரியுது, நான் போறேன்னு அதுவே விட்டுட்டு ஓடிடுச்சான். जो अंदर नहीं आया था वो लड़की अंदर है, जो ये सेवक ने बाहर है, फिर वो आग जल रहा है, आग जल रहा है करके भाग गया है। ஆனா கொஞ்ச நேரம் பிறகு திரும்பியும் அவர் பிசாசு பிடித்தோன்னு அதை வீட்டுக்கு கூட்டு வந்தாங்க. जो और एक लड़की को लेके आया था शैतान पकड़ने அப்ப वालों, அந்த ஊழியக்கார் வீட்டில தான் இருந்திருக்கார். जो वो सेवक ने घर में ही था। அப்ப அவர் இந்த பிசாசுக்காக ஜெபிக்கும் போது அந்த பிசாசு சொல்லிச்சான், जो முதல்ல வந்து நீ அக்கினியா இருந்த, நானே ஓடிட்டேன், என்னால நிக்க முடியல. ஆனா நீ இப்ப அந்தரங்க பாவத்துல இருக்க, யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி நீ பாவத்துல விழுந்திருக்க, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. जो शैतान ने बोला था पहले तू आग की जरा चमत्कार किया था, मगर अभी एक अंदर का पाप के अंदर तू गिरा हुआ है, मैं अभी नहीं जाएगा। பாருங்க, பாவத்துல இருக்கும்போது பிசாசு போக மாட்டான். जो पाप के अंदर हम रहते बात करेंगे तो शैतान नहीं जाएंगे। தேவனுடைய அக்கினிக்கு தான் அவன் பயப்படுவான். जो परमेश्वर का आग को वो डरेंगे शैतान। அக்கினி அவிந்து போவனால் பிசாசு நம்மளை மேற்கொள்வான். जो आग को नीचा मत कीजिए, जो शैतान आगे काम करने की शुरुआत கர்த்தருடைய करे। பிள்ளைகள், அக்கினியை பெற்ற பிள்ளைகள் எப்பொழுது பரிசுத்தமா இருக்க வேண்டியது அவசியம். जो परमेश्वर का आग पाया हुआ परमेश्वर के बच्चे लोग, आप लोग क्या करने का, परमेश्वर को छोड़ने का नहीं அக்கினி है। நமக்குள்ள இருந்து நான் பிசாசு நம்மளை தொட மாட்டான். जो आग हमारे अंदर रहेंगे तो शैतान आपको छुएंगे भी नहीं। கர்த்தர் நம்மளுக்கு பாதுகாவலா இருப்பார். जो परमेश्वर आपको सुरक्षित की तरह रहेगा। மூன்றாவதாக பார்ப்போம்னா இந்த அக்கினி வந்து நமக்கு நம்ம தேவ சாயலாய் மாற்றும். जो तीसरा आग है वो परमेश्वर के चाय की द्वारा बना देंगे आपको। தேவ சாயலாய் மாற்றணும். அந்த பொன்னை வந்து நம்ம சுரங்கத்துல இருந்து எடுத்துட்டு வரும்போது जो एक सोने को हम अंदर गहरे से लेके आते वक्त ஒரு 10% தான் அதில் கோல்டு இருக்கும். ये 10% की तोला उसके अंदर இது रहेगा। 90% பார்த்தீங்கன்னா களிமண்ணும் கல்லும் குப்பைகளும் அதுதான் இருக்கும் அதில். जो उस सोने के अंदर क्या रहेगा, मिट्टी रहेगा, सब कुछ रहेगा, सब कचड़ा रहेगा उसके அப்போ அந்த பொற்களை நான் செய்வான், நெருப்புல போட்டு அதை சுட்டரிப்போம். जो वो क्या करेंगे, वो लोग आग में डाल के वो सोने को जलाएंगे। போட்டு சுட்டரித்து அது கோல்டாக மாறுற வரைக்கும் அவன் சுட்டரிப்பான். जो वो अपने सोने की तरह बनने के समय तक वो क्या करेंगे, அந்த डालेंगे। பொண்ணுல அவனோட முகம் தெரியிற வரைக்கும் அவன் சுட்டரிப்பான். जो वो सोने में उसकी चेहरा दिखाने के समय तक वो काम करेगा। நம்முடைய ஆண்டவர் நம்ம புடமிடுவார் நம்ம வாழ்க்கையை. जो हमारा परमेश्वर भी ऐसा ही है, हम लोग को क्या करेंगे, परीक्षा நம்ம करेंगे। வாழ்க்கையில் இருக்க குப்பைகள், தேவையில்லாத காரியங்கள், எரிச்சல்கள், கோபங்கள், பல விதமான காரியங்கள் நமக்குள்ள இருக்குமானால் எல்லாவற்றையும் ஆண்டவர் சுட்டரித்து நம்மை பொன்னாக மாற்றுவார். जो हमारे अंदर जो जलनपन रहता है, दूसरे लोग को देख के हम लोग जलता है, वो सब रहेंगे तो परमेश्वर उसको साफ करने के लिए आएगा अंदर। நம்ம பல பாடுகளுக்குள்ள நடத்துவார் நம்மளை. जो परमेश्वर सब कठिन के समय के अंदर गुजर के लेके जाएगा। சோதனைகள் வரும், जो हम लोग को चालपन आएगा, कुछ பல कठिन, விதமான சிக்ஷைகள் வரும். जो परीक्षा भी आपके लिए आएगा। எவ்வளவுக்குள்ள நம்ம பாடு அனுபவிக்கணும் அவ்வளவுக்குள்ள நம்ம பொன்னாக விளங்குவோம். जो कितना कितना हमारे लिए तंग आ रहा है, हम लोग को सोने की तरह चमत्कार करेंगे। அதுக்கெல்லாம் நம்ம சோர்ந்து போனோம்னா நம்ம பொன்னாக விளங்க முடியாது. जो इसी में नीचा बैठ जाएंगे तो हम सोने की तरह नहीं चमक सकता இயேசு है। கிறிஸ்துவின் சாயல் நம்மளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவர் நம்மை பொன்னாக மாற்ற விரும்புவார். जो यीशु मसीह का छाया हमारे अंदर रहता है तब तक वो सोने की तरह हमको बनाता है। கிறிஸ்துவை போல நம்ம மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். जो मसीह जैसा था वैसे ही हम बदलने के लिए चाहता है। அவருடைய குணங்கள், அவருடைய நற்கிரியைகள் எல்லாம் நம்ம இடத்துல விளங்குற வரைக்கும் நம்ம விட மாட்டார். जो उनकी गुणा, उनकी कार्य सब कुछ हमारे अंदर रहता है तब तक हमको छोड़ेंगे नहीं। யோபுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். जो आयुब का जो जिंदगी को देखिए, யோபு எவ்வளவு பாடுபட்டார் நம்மளுக்கு தெரியும். जो आयुब कितना तकलीफ उठा है हमको मालूम है। பொன் என்பது பரிசுத்தத்தை காட்டுகிறது. जो सोना मतलब पवित्रता को दिखा रहा है, விலையேறப்பட்ட ஒரு விசுவாசத்தை காண்பிக்கிறது. वो बहुत बड़ा वाला कीमती का विश्वास को दिखा रहा है, இயேசுவை போல மாற செய்கிறது. जो यीशु मसीह की जैसा बदलने के लिए कर रहा है। யோபுவின் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பலவிதமான போராட்டங்கள், जो आयुब का जिंदगी में बहुत कठिन का समय गुजरा था, தொடர்ச்சியான மரணங்கள், जो उनके अंदर जब सब लोग मर गया है, சரீரத்துல வியாதி, उनकी शरीर में बहुत तकलीफ उठाया था, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை. जो सब लोग उसको हाथ छोड़ दिया है। மனைவி கூட சொல்றா நீ ஜீவனை விட்டுடுன்னு சொல்லி. जो अपने बीवी बोल रहा है तू क्यों जिंदा है, मर जाना, தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை அவர். वो अलगपन उसको छोड़ दिया है। ஆனாலும் அவர் சொல்றார், சோதித்த பின் கர்த்தர் பொன்னாக மாற்ற செய்வார் என்று சொல்றார். जो परमेश्वर उसके बाद उसकी जिंदगी को पलट दिया है। அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தால் நம்ம அவரை விட்டு விலகி போகக்கூடாது. நம்ம இப்பட முடிகிற வாழ்க்கை கர்த்தர் விரும்புகிறார். जो परमेश्वर यही चाहता है कि इतना भी तकलीफ उठाने दे, परमेश्वर के लिए जीने का जो जीवन को देख रहा है। ஆண்டவர் நம்மளை அழைச்சிட்டாரு, இவ்வளவு சோதனை கொடுக்கிறாரு என்று பின்வாங்கி போயிடக்கூடாது. जो परमेश्वर मुझे बुलाया है ऐसा करके, मैं इतना कार्य हो रहा है मेरे जिंदगी में, ऐसा करके पीछा नहीं करने का। எவ்வளவு பாடு வருதோ அவ்வளவு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். जो कितने तंग लेता है उतना परमेश्वर ऊंचा करेंगे। சோதனை கண்டு நம்ம தோண்டு விடக்கூடாது. जो हम लोग कठिन का समय को देखे हम नीचा नहीं बैठने का है। நம்மளுக்கு கர்த்தர் நம்மளை பொன்னாக மாற்ற வேண்டுமென்றால் பல விதமான பாடுகளுக்கு நம்ம போய் தான் ஆகணும்.
जो परमेश्वर हम लोग को सेवक में लिए बुलाया था, हम लोग ज्यादा कठिन के समय के अंदर गुजरने का ही எல்லா है, சோதனைக்கு பின்பு நம்ம பொன்னாக जो விளங்கலாம். उसके बाद हमारा जिंदगी बदलेगा। அடுத்ததாக பார்ப்போம்னா இந்த அக்கினி எதற்காக கொடுக்குறார்? நம்ம ஊழிய அழைப்பை கொடுப்பதற்காக அக்கினியை தருகிறார். जो ये आग किसके लिए दे रहा है? परमेश्वर का सेवा करने के लिए दे रहा है। மோசேயை பார்த்தீங்கன்னா முச்செடியிலிருந்து ஆண்டவர் அவரை ஊழியத்துக்கு அழைக்கிறதை பார்க்கிறோம். जो मूसा को देखिए, मूसा को कहाँ से बुलाया है? जो एक आग के झाड़ के द्वारा बुलाया है। யாத்திராகம் 3:4 பார்த்தீங்கன்னா முச்செடியின் நடுவிலிருந்து அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டதை நம்ம பார்க்கிறோம். जो निगमन का पुस्तक में 3 में 4 देखिए, ஊழிய அழைப்பு நம்மளுக்கு கிடைக்கும். जो सेवा का बुलाने के लिए काम मिलेगा उधर। இந்த அக்கினி வந்து நம்ம தேவனுடைய மகிமையை நம்ம ஊழியத்தில் நம்ம பார்க்கலாம். जो इस आग को परमेश्वर का महिमा को अपने सेवा में देख सकता है। ஏன் ஆண்டவர் முச்செடியை தெரிந்து கொண்டார்? क्यों परमेश्वर ने उस झाड़ को, छोटे झाड़ को परमेश्वर உலகத்தில் चुना? எவ்வளோ மரம் செடி இருக்குது, கனி கொடுக்குற மரங்கள்லாம் இருக்குது. ஆனால் முச்செடினா யாருமே நம்ம கிட்ட கூட போக மாட்டோம். जो एक कट्टा लगा हुआ एक झाड़ है, उसके पास कोई भी नहीं जाएगा, इसी के लिए उसको चुना है। முச்செடி எதுக்கும் பயன் வராது. जो वो किसी काम का लायक नहीं है वो झाड़, அதுக்கு யாரும் தண்ணி ஊற்ற மாட்டாங்க, ஆனால் அது கூட செழிப்பாக வளரும். उसको कोई भी पानी नहीं देगा, फिर भी वो अच्छा रहेगा। நான் கோயம்புத்தூரில் தான் பிறந்தேன். அப்போது நான் சின்ன வயசில் கோயம்புத்தூருக்கு வரும்போது ஃபுல்லாக முள்ளுக்காடாக இருக்கும். जो मैं कोयम्बतूर में मैंने जी रहा था, तभी मैंने पूरा देखेंगे तो काटा काटा का जो झाड़ இந்த रहता है, வேலிக்காத்தா முள்ளுன்னு சொல்லுவாங்கள்ல, அது செழிப்பாக இருக்கும் அந்த செடி. ये बहुत अच्छा रहेगा, मगर ये काटा काटा रहेगा सब कुछ। ஆனால் அந்த மாதிரி ஒரு செடியை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். जो वही झाड़ को परमेश्वर चुना है। மனாந்தரமான இடம், ஒரு முள்ளான இடம், முள் செடி. அதில் ஆண்டவர் வந்து அந்த முள் செடி பற்றி எறிகிறதை மோசே பார்த்தார். जो एक जंगल में एक झाड़ में परमेश्वर का आग देख रहा है, वो देख के जा रहा है मूसा। அவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது திடீர்னு இந்த முள்செடி பற்றி எறிகிறதே அந்த முள்செடி எரிந்து போகாமல் இருக்குதேன்னு சொல்லி அவர் கிட்ட வந்ததை பார்க்கிறோம். जब मूसा ने क्या कर रहा है, ये इतना जल रहा है, ये क्यों नहीं हो रहा है, ऐसे करके वो बाजू में जा रहा है। என்ன ஒரு அதிசயமா இருக்குன்னு சொல்லி அவர் கிட்ட வந்து பார்க்கிறதை பார்க்கிறோம். जो कितना चमत्कार से हो रहा है करके वो बाजू में आके देख रहा है। அது நடுவில் இருந்து ஆண்டவர் அவரை கூப்பிடுகிறார், மோசே மோசே என்று. जो उसी के बीच में लेके मूसा मूसा करके उसको बुला रहा है। ஆண்டவர் அவரை ஊழியத்துக்காக அழைக்கிறார். जो सेवक करने के लिए उसको बुला रहा है। இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில முட்செடியை போல நம்ம யாருக்கு உபயோகமற்று இருக்கிறோமா? जो हम लोग सोच रहे हैं किसी को लायक नहीं है ऐसा நான் करके, யாருக்கு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு जो இருக்கீங்களா? किसी को उपयोग के बिना हम जी रहा है ऐसे सोच रहा है क्या? உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்றாங்களா உங்களை வாழ்க்கையில? कोई बोल रहा है आपको ये किसी के लायक नहीं है करके बोल रहा है அதை क्या? பத்தி கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நம்மளே தான் அழைப்பார். जो किसी के बारे में चिंता मत करो, परमेश्वर आपको ही बुलाएगा। ஒன்றத்துக்கு உதவாதவங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். जो किसी को लायक नहीं है उसी को उठा के परमेश्वर उपयोग நம்ம करेगा। தகுதி இல்லைன்னு சொல்லும் போது ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்துவார். जो परमेश्वर को हमें कुछ नहीं है करके बोलने के समय में ऊंचा करेंगे। நிறைய பேர் நினைப்பாங்க நம்மள ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கணும்னுவாங்க, ஆனா அவங்களே அழைக்க மாட்டார். ज्यादा लोग सोचेंगे मेरे को सेवा में बुलाने का है, नहीं बुलाएंगे நம்ம परमेश्वर। எதுக்குமே லாய்க்கு இல்லை, எதுக்குமே தகுதி இல்லை, நம்ம ஏன் இந்த உலகத்துல வாழ்றோம் அப்படின்னு நினைக்கிறவங்களே தான் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். जो कोई सोच रहा है मैं किसी को लायक नहीं है, मैं कुछ काम का नहीं है करके सोचने वाले को बुलाएगा परमेश्वर। அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் ஆண்டவர் வைக்கிறார். ज्यादा लोग को आशीष का बर्तन के द्वारा परमेश्वर उपयोग करेंगे। மகிமையான அக்கினியை கொடுத்து அவர்களை जो பயன்படுத்துகிறார். महिमा के द्वारा आग दे के आपको उपयोग करेंगे। மகிமையான கிருபை வரங்களை கொடுத்து அவர்களை உபயோகப்படுத்துவார். जो अनुग्रह का साथ वरदान दे के परमेश्वर आपको चलाएंगे। அமெரிக்க தேசத்துல ஒரு நபர் இருந்தார், அவர் பேர் மறந்துட்டேன், எழுது. जो अमेरिका देश में एक व्यक्ति था, அவருக்கு ஒரு கண்ணு தெரியாதான். उनको एक आंख नहीं दिखाई दिया था। முகமும் பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்குமா. जो उनकी चेहरा अच्छा नहीं रहता है, बहुत गंदगी रहता है। யாருமே அவர்கிட்ட வர மாட்டாங்களாம், தீண்ட மாட்டாங்களாம், பேச மாட்டாங்களாம். कोई भी उनके पास में नहीं आएंगे, बात नहीं करेंगे, ऐसे चले जाएंगे। அப்போ அவர் ஒரு நாள் அவர் அதிகமாக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாராம். जो एक दिन बैठ के वो ज्यादा देर प्रार्थना करने शुरुआत किया है। ஆண்டவரே நான் யாருக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கேன், जो परमेश्वर में किसी को लायक नहीं है, என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க, सब लोग मेरे को निराश कर रहा है। நீர் எனக்கு இது அக்கினியை கொடுத்துட்டால் நான் உனக்கு ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லி ஜெபிச்சாராம். जो आप मुझे एक आग देंगे तो मैं आपके लिए आशीष के द्वारा मैं चलाऊंगा। பல நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிச்சிருக்கார். जो उपवास लेके उसने क्या किया है, प्रार्थना किया है। கர்த்தர் அவன் மேல ஒரு கிருபை வரங்களை வைத்தார். जो परमेश्वर ने अनुग्रह का वरदान को उसके अंदर அது रखा है, சுகமளிக்கிற வல்லமை அவர் கொடுத்தார். जो चंगाई देने का सामर्थ्य दिया है उनके साथ। அநேகர் அவரிடத்தில் தேடி வர ஆரம்பிச்சாங்க. ज्यादा लोग उनकी ढूंढ को मिलने के लिए आया கை है। கால் இல்லாதவனுக்கு கை கால் வந்தது, जो हाथ पैर नहीं लेने वाले लोग को हाथ पैर आ गया है। குருட்டு கண்கள் திறக்கப்பட்டது, जो आंख नहीं दिखाई देगा तो उनको दिखाई दिया है। சப்பானிகள் எழுந்து நடந்தாங்க. जो चलने नहीं होता है उन लोग चल के गया है। பயங்கரமான வியாதி இருக்கவங்களாம் கொண்டு வந்து அவங்கள அவர் சுகப்படுத்துவார். जो ज्यादा कठिन का बीमार में
में आने वाले लोगों को भी चंगाई कर दिया है। அப்படிப்பட்ட ஒன்றுத்துக்கு உதவாதவர்களை தேவன் இந்த அக்கினியை கொடுத்து அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். जो कुछ काम का नहीं था उन्हीं को लेके परमेश्वर बड़ा काम किया है। தேவன் அப்படிப்பட்ட வல்லமையுடைய ஆண்டவர். जो परमेश्वर उतना सामर्थ वाला परमेश्वर है, அதனால யாரும் கவலைப்படாதீங்க. कोई भी चिंता मत कीजिए। நான் படிக்கலையே, நான் ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. मैं पढ़ाई नहीं किया है, मेरे जिंदगी में कुछ नहीं करके चिंता मत कीजिए। பெருமைக்காரர்களையோ பணக்காரரையோ தேவன் தேடுவதில்லை. जो घमंड में जो पैसा वाले लोगों को परमेश्वर ढूंढता नहीं है। ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தேர்ந்தெடுத்தார். जो बकरा चलाने वाला दाऊद को परमेश्वर चुना है। மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை தேர்ந்தெடுத்தார். जो मच्छी पकड़ने वाला जो पतरस को बुलाया। வலைகளை பின்னி கொண்டிருந்தவர்களை தேடினார். जो जाली को लेने वाला जो उसी को बुलाया है परमेश्वर। படிக்காதவர்களை தான் ஆண்டவர் தேவன் தேடினார். जो पढ़ाई नहीं किया है उसी को बुलाया है அவர்களை எடுத்து परमेश्वर। வல்லமையாய் பயன்படுத்தினார். जो उन्हीं को लेके सामर्थ का काम किया है। மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுரு சரியான உடை கூட உடுத்தாம கடல்ல குதிப்பாராம். जो पतरस ने वो बराबर चाली नहीं पकड़े, अच्छा कपड़ा नहीं पहनेंगे, वो समुद्र में डूबेंगे। அப்படிப்பட்ட பேதுருவை தேவன் கூப்பிட்டார். जो वैसे वाला जो पतरस को परमेश्वर बुलाया है। நீ மீன் பிடிக்க வேணாம், நீ மனுஷனை பிடிக்கிறவாக்குவே என்று சொன்னார். जो मच्छी मत पकड़ना, जो मनुष्य लोग को पकड़ने के लिए मैं बुला रहा அப்படிப்பட்ட हूँ। பேதுருவின் மேல தேவன் அக்கினியை போட்டார். जो वैसे पतरस के ऊपर परमेश्वर आग को डाला है। 120 பேர் மேல இறங்கின அக்கினி அவர் மேல இறங்கியிருந்தது. जो 120 जन के ऊपर जो उतर के आया वो आग उनके ऊपर भी था। எப்படி அந்த பேதுரு இயேசுவை மறுதலித்தாரோ அதற்கு ஆப்போசிட்டா அவர் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க ஆரம்பித்தார். जो पतरस ने बोला है परमेश्वर को इनकार किया है, वही पतरस को रख के परमेश्वर बड़ा काम किया है। இயேசு கிறிஸ்துவை பிடிச்சு கொண்டு போமான்னு இயேசுவோடு இருந்தான்னு கேட்டவன் இல்லை என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார் என்று பார்க்கிறோம். जो ये नौकरानी बोल रहा है ये परमेश्वर के साथ रहने वाला व्यक्ति है करके बोलने के समय में नहीं हूँ करके उसको इनकार किया है। அப்படிப்பட்ட பேதுரு இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்று யூதர்களுக்கு முன்பாக தைரியமாய் பிரசங்கித்தார். जो वैसे पतरस ने परमेश्वर यीशु मसीह ने जी उठा है करके सबके सामने बात किया है। இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார். जो यीशु मसीह है करके बात करने के लिए शुरुआत हो। அப்படிப்பட்ட தைரியத்தை கொடுக்கதா தேவன் நமக்கு அக்கினியை கொடுக்கிறார். जो वैसे बात करने के लिए परमेश्वर आग को दे रहा है। அக்கினியாய் நம்ம பிரகாசிக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். जो आग के द्वारा चमत्कार लेने के लिए परमेश्वर काम कर रहा है। அப்படி தேவன் நம்மளை அக்கினி ஜுவாலையாக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபிக்க வேண்டும். जो हर एक समय परमेश्वर ऐसा हमको उपयोग करने का करके प्रार्थना करने का நம்ம है। ஒன்றுமில்லை என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. जो हमारे पास कुछ नहीं करके चिंता नहीं करने का है। அடுத்ததாக தேவன் நம்மை பாதுகாக்க அக்கினியை தருகிறார். जब चौथा है परमेश्वर क्या कर रहा है, हम लोग को सुरक्षित रखने के लिए आग को दे रहा है। சகரியா 2:5 படிங்க. जो जकरिया का पुस्तक 2:5 को देखिए। நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். जो परमेश्वर महिमा की द्वारा में करेंगे उनके बीच में रह के करके बोल रहा है। பொல்லாத உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ये दुनिया बहुत गंदगी है, उसी के साथ हम जी रहा है। நமக்கு பாதுகாப்பு அவசியம். जो हम लोग के लिए सुरक्षित अवश्य है। அக்கினி மதிலை தாண்டி நமக்கு ஒருத்தரும் தீங்கிழைக்க முடியாது. जो परमेश्वर डाला हुआ जो दीवार के छोड़ के हमको कोई भी बुराई नहीं कर सकता है। இந்த எஸ்டேட் பகுதியெல்லாம் போனீங்கன்னா யானை வருதுன்னு தீப்பந்தங்களை வைப்பாங்க. जो ये पहाड़ का जो गांव में जाएंगे तो क्या है, जो हाथी आ रहा है सब कुछ आ रहा है। அக்கினி வேலியை போடுவாங்க. जो उन लोग क्या करेंगे, आग को जला डालेंगे। இப்படிப்பட்ட உலக பிரகாரமான இந்த விலங்குகளுக்கு அக்கினி போடுறாங்கன்னா தேவனாய் சாத்தானை எதிர்க்க நம்மளுக்கு அக்கினியை தருகிறார். जो शैतान को चालक को मिटाने के लिए परमेश्वर ने हमारे अंदर आग डाल रहा है। கர்த்தர் நம்மை பாதுகாக்க நம்ம மேல கண்ணும் கருத்துமா இருக்க நம்மளுக்கு அக்கினியை தருகிறார். जो परमेश्वर हम लोग के ऊपर सुरक्षित रखने के लिए आग रख के हमसे देख ही आ रहा है। பரிசுத்தாவின் அக்கினி நம்ம எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். जो पवित्रता का आग हमको हमारे साथ रहेगा। இஸ்ரவேலரை மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்திலும் தேவன் பாதுகாத்தார். जो इजराइल लोगों को परमेश्वर के बादल की तरह परमेश्वर सुरक्षित किया है, आग की द्वारा भी उनको सुरक्षित किया है। 2 ராஜாக்கள் 6:14 படிச்சீங்கன்னா दूसरा राजाओं 6:16 में देखिए। எளிய வாழ்க்கை வாழ்ந்த எலிசா கூட இருந்த வேலைக்காரன் மட்டும்தான் அவர் கூட இருந்தார். जो एलिसा के साथ जो उनकी नौकरानी जो जैसा था वो लोग था। பொறாமை கொண்ட சீரியா தேச ராஜா என்ன பண்ணாரு, அவருக்கு விரோதமான ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினார். जो उन्हीं के आपस में जो दुश्मन रहता है उनके लिए जो मारने के लिए कुछ तो भेजा था। ராக்காலத்துல அவரை சுற்றி சூழ்ந்து கொண்டது அந்த படைகள். जो रात में वो लोग जो सब लोग मारने के लिए आ गया है। அப்போ அந்த வேலைக்காரன் கேட்டானா எலிசா கிட்ட, நம்ம என்ன செய்ய போறோம், இப்படி படைகள் சூழ்ந்து கொண்டு இருக்குதுன்னு சொன்னார். जो उसके पास पूछ रहा है मैं क्या करने वाला हूँ, अभी सब लोग आ गया है। அப்ப எலிசா சொன்னாரா, அவர்களோடு இருப்பதை காட்டிலும் நம்மோடு இருப்பவர் பெரியவர் அதிகம் என்றார். जो एलिसा ने बोला है उन लोग से कितने लोग रहता है उससे भी ज्यादा लोग हमारे पास है।
கர்த்தர் தனக்கு ஆதரவாய் அக்கினிமயமான குதிரைகளை ரதங்களை அவர் அனுப்பினது அவர் கண்கள் ஆவிக்குரிய கண்கள் திறந்து அவர் பார்த்தார். जो पवित्रता का आग में उन लोग देखा था, जो घोड़े लोग रहता है आग के द्वारा मेरे साथ रहता है। கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நம்ம எதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. जब परमेश्वर हमारे साथ रहते वक्त किसी के बारे में चिंता नहीं करने का है। அக்கினிமயமான பிரபலமான பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து கொள்ளலாம். जो आग की तरह संकट हमारे साथ मिल नहीं देने, ஐயோ நம்மளை காப்பாற்ற யாரும் இல்லை என்று நினைக்கலாம். जो हम लोग को बचाने के लिए कोई नहीं है ऐसे सोच सकता है। நமக்கு தெரியாம கர்த்தர் நம்மளுக்கு அக்கினியை சூழக்க பாதுகாப்பார். जो हमको नहीं मालूम है परमेश्वर आग के द्वारा हमको सुरक्षित कर रहा है। ஒரு குடும்பத்தார் மீது பொறாமை கொண்டு மந்திரவாதி கிட்ட போனாங்களாம். जो एक परिवार एक दूसरे परिवार को जलन होके एक जादू का करने वाले लोगों के साथ, ஜெபிக்கிற குடும்பம் அவங்க. जो एक परिवार है प्रार्थना करने वाला परिवार है। இந்த குடும்பத்துல அவங்க ரொம்ப ஏழ்மையா இருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷமா சமாதானமா இருக்காங்களே, இவங்களை எப்படியாவது கெடுக்கணும்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரன் நல்ல பணக்காரன், அவன் நம்மளுக்கு நிம்மதி இல்லை, எவ்வளோ பணம் வச்சிருக்கோம், நம்மளுக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனால் இவங்க ஒன்றுமே இல்லாமல் எவ்வளோ சந்தோஷமா ஆரவாரத்தோடு நல்ல பாட்டு பாடி நல்லா சந்தோஷமா இருக்காங்களே, இது எப்படியாவது கெடுக்கணும்னு சொல்லி மந்திரவாதி கிட்ட போயிருக்காங்க. जो एक अमीर लोग रहता है, ये इन लोग को देखिए इन लोग अच्छा रहता है, इनके पास पैसा नहीं है, कुछ भी नहीं है, फिर भी खुशी रहता है करके उनके ऊपर जलन डाल के उन लोग क्या है जादू करने वाले लोगों के साथ அவங்க गया। சந்தோஷத்தை எப்படியாவது கெடுக்கும்படி ஏதாவது செய்ய, நான் எவ்வளோ வேணா பணம் தரேன்னு சொல்லிட்டு மந்திரவாதி கிட்ட போயிருக்காங்க. जो उनकी खुशियां को मिटा देना, मैं कितने भी पैसा दे रहा हूँ करके जो जादू करने वाले लोगों के पास गया है। இப்போ அந்த மந்திரவாதி மந்திரம் செய்து அனுப்பிச்சான். जो उसने क्या किया है जादू करके उसके घर पे भेजा। பிசாசு இந்த வீட்டுக்கு வந்தது. शैतान उसके घर में आया था, அவனால உள்ள நுழைய முடியல. जो वो अंदर नहीं जा पाया। ஏன்னா துதியின் சத்தம் பாட்டு ஜெபம் இருக்க அக்கினி இருக்க வீட்டுல பிசாசு உள்ள நுழைய முடியாது. जो स्तुति और गाना रहने के घर में शैतान अंदर नहीं आ सकता है। பிசாசு उள்ள வர பார்த்தா அவனால உள்ள வர முடியல. शैतान अंदर आने के लिए कोशिश किया है मगर नहीं हुआ है। அவன் என்ன பண்ணா, நம்மளால இங்க இருக்க முடியாது, திரும்பி மந்திரவாதி கிட்டே போயிட்டானா. जो यहाँ पे मैं नहीं रह सकता हूँ, उसकी जो भेजा था उधर ही गया है। நீ திரும்பி அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சினா நான் உன்னையே ஒரு வழி பண்ணிடுவேன் நானா. जो वापस तू मेरे उसी घर में जाएंगे तो तुझे मैं कुछ कर देगा करके ஏன் उसने बोला। கேட்டிருக்கான் அந்த மந்திரவாதி. जो क्यों करके उसने पूछा था அந்த जादू। வீட்டை சுத்தியும் அக்கினி எரியுதியா, என்ன ஏன் அனுப்பிட்டாங்கன்னு கேட்டானா. जो मुझे क्यों भेजा है, वो घर के पूरा आग जल रहा है ऐसा करके। ஜெபிக்கிற குடும்பத்துல கர்த்தர் அக்கினியை போடுகிறார். जो प्रार्थना करने वाला घर में परमेश्वर आग डाल रहा है। துதி இருக்கிற குடும்பத்துல கர்த்தர் அக்கினியை போடுவார். स्तुति करने वाले घर में परमेश्वर आग डाल रहा है। வேதம் வாசிக்கிற குடும்பம் ஜெபிக்கிற குடும்பத்தை சுற்றி கர்த்தர் அக்கினி வேலையை जो போடுகிறார். पवित्र शास्त्र पढ़ने वाला घर में परमेश्वर आग डाल रहा है। எந்த குடும்பத்துல சினிமா பார்த்துட்டு இருக்கீங்களோ, எந்த குடும்பத்துல ஜாதகம் பார்க்குறீங்களோ, எந்த குடும்பத்துல கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காம இருக்க அந்த இடத்துல பிசாசு நேரா உள்ள நுழையும். जो किधर आप फिल्म देख रहे हैं, घर में परमेश्वर का विरोध का काम कर रहा है, शैतान अंदर आ जाएंगे। எந்த இடத்துல இயேசு கிறிஸ்து போட்டோ வச்சுட்டு விக்கிரக ஆராதனை பண்றீங்களோ அந்த வீட்டுக்குள்ள பிசாசு நுழைவான். जो यीशु मसीह का जो फोटो रखे उसके पास हम लोग ये मानता है वैसे नहीं करने का है। இந்த வீடு பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். जो हमारा जो घर पवित्रता रहने के लिए हम जानने का அவர் है। பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். जो परमेश्वर पवित्रता को जानने वाला परमेश्वर है। நம்ம வீடு பரிசுத்தமா இருக்க வேண்டும், நம்ம இருதயம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். जो हमारा हृदय पवित्रता रहने का है। நம்முடைய குடும்பத்துல எல்லாரும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். जो परमेश्वर चाहता है हमारे परिवार में सब लोग पवित्रता जीने के लिए। நம்ம மாத்திர பரிசுத்தமா அந்த பிள்ளைகளை அசுத்தமான காரியங்களுக்கு விடக்கூடாது. जो गंदगी काम के लिए हमारा पवित्रता बच्चे लोग को छोड़ने का नहीं है। குடும்பமா ஜெபம் பண்ணணும். जो परिवार के साथ मिल के प्रार्थना அநேக करने का। குடும்பங்கள குடும்ப ஜெபம் கிடையாது. ज्यादा परिवार में परमेश्वर का जो इकट्ठा करके प्रार्थना नहीं कर रहा அந்த है। நாட்கள்ல குடும்ப ஜெபம் கட்டாயம் இருந்தது, பிள்ளைகள் கீழ்ப்படிவார்கள். जो परिवार का जो प्रार्थना है वो बहुत जरूरत है, सब लोग आज्ञा करेंगे। இப்போ அதாவது ஒரு செல்போனை தூக்கிட்டு ஒரு ரூம்குள்ள போய் உட்கார்ந்தது. जो अलग अलग लड़की मतलब लड़का लोग अपने मोबाइल को लेके एक जगह पे चले जाते हैं। ஜெபத்துக்கு வீட்டுல இடம் கிடையாது. जो प्रार्थना में जगह नहीं दे रहा है। பிசாசு கைக்குள்ளேயே வந்துட்டான் இப்ப எல்லாரும். जो शैतान अपने हाथ में आ गया है। கர்த்தருக்கு இடம் கொடுக்கறது இல்ல. जो परमेश्वर को जगह नहीं दे रहा है। குடும்பமா உட்கார்ந்து சினிமா பார்த்துட்டு இருக்காங்க. जो परिवार सब मिल के क्या क्या फिल्म देख रहा அவ்வளோ है। கிறிஸ்துவ குடும்பங்கள் இந்த மாதிரி இருக்கிறத பார்க்கிறோம். ज्यादा मसीह का लोग भी ऐसा रहता है, वो देख ஏதோ रहा है। பெயரளவுக்கு ஆலயத்துக்கு போறோம் வரோம், ஆனா குடும்பத்துல பரிசுத்தம் கிடையாது. खाली नाम के लिए कलीसिया जा रहा है, परिवार के अंदर पवित्रता नहीं है। ஆண்டவர் என்ன சொல்ல, நான் பரிசுத்தர். जो परमेश्वर बोल रहा है मैं पवित्रता நான் हूँ। பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்க जो வேண்டும் என்று मैं ஆண்டவர். पवित्रता हूँ इसी के लिए सब में आप भी पवित्रता चलिए। பரிசுத்தமுள்ள தேவன் நம்ம குடும்பத்துல வாசம் செய்ய விரும்புகிறார். जो पवित्रता का परमेश्वर हमारा परिवार में आने के लिए चाहता है। பரிசுத்தத்துக்கு தடையா நம்ம வீட்டுல எது இருந்தாலும் தூக்கி வெளியே போடுங்க. जो पवित्रता का रुकावट करने वाला कार्य रहते तो सब फेंक दीजिए। பிசாசுக்கு சொந்தமான காரியம் எதுவும் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. जो शैतान का जो भी कार्य हमारे घर के अंदर नहीं रहने का है। நம்ம பாட்டி காலத்து சொத்து, நம்ம பாட்டி காலத்து இது முற்பிதாக்கள் கொடுத்த பொருள் என்று விக்கிரக ஆராதனை, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட பொருள் எதுவும் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. जो परंपरा में मेरे नानी ने दिया है, नाना ने दिया है करके जो भी चीज परमेश्वर का पसंद वाला का कार्य कुछ भी अंदर रहने का है। ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணாதீங்க.
जो ये देख के करते हैं ना सब अच्छा है क्या அதெல்லாம் करके वो भी ஆண்டவர் नहीं देखते। விரும்புறது கிடையாது. जो परमेश्वर ये सब नहीं चाहता है, தேவன் அருவருக்கிற காரியங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. जो परमेश्वर जो नहीं चाहता है वो हमारे घर के अंदर नहीं रहने का है। சினிமா போஸ்டர்கள் இருக்கக்கூடாது நம்ம வீட்டில். जो फिल्म का जो भी पोस्टर रहता है वो घर के अंदर नहीं रहने का है। அசுத்தமா அவலட்சணமான படங்கள் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. जो गंदगी का जो भी पिक्चर रहता है वो नहीं रहने का है अंदर। பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் நம்ம வீட்டுக்குள்ள இருக்க மாட்டார். जो शैतान को जगह देंगे तो परमेश्वर हमारे अंदर नहीं रहेंगे। அதனால அக்கினியாய் நம்ம பிரகாசிக்கணும், நம்ம வீட்டை நம்ம பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். जो आँख के द्वारा जलने के लिए हमारा जो घर को पवित्रता रखने का है। ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்த்தீங்கன்னா जो शतरंग ने मेशक अबेदनेगो को देखिए जरा, அவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தார்கள். जो परमेश्वर के लिए वो बहुत वो जी रहा था। அந்த ராஜா வந்து ஒரு சிலையை அடித்து அதை தான் நீங்கள் வணங்கணும்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவனை தவிர அதையே நாங்கள் வணங்க மாட்டோம், நீ என்ன செய்தாலும் பரவாயில்ல, நீ என்னை தப்புவிக்க வரலாமே, தேவன் எங்களோட கூட இருக்கிறார் என்றவர்கள் ஆணித்தரமாய் சொன்னதை நம்ம वो பார்க்கிறோம். 3 जन वो जवान लड़का लोग था, उन लोग क्या किया था, मैं परमेश्वर के लिए जीऊंगा करके आप जो भी बोलेंगे वो काम हम नहीं करेंगे करके उन लोग बोला था। அவன் 7 மடங்கு அக்கினி சோலையை சூடு பண்ணினான். वो 7 गुना आग को जला के रखा था। அவர்கள் அக்கினி சோலையில் கட்டி போட்டாங்க. जो वो आग के अंदर उनको बांध के उन लोग को फेंक दिया है। ஆனால் அதை விட மேலான நம்ம அக்கினி மயமானவர் அதில் உலாவினார். जो परमेश्वर उसके अंदर आके उनके साथ में घुमा था। பரிசுத்தாவியனோட அக்கினி உலகத்தின் அக்கினியை அவிக்க முடிந்தது. जो पवित्र आत्मा जो दुनिया का आग को क्या किया है, मिठा दिया है। அவன் 7 மடங்கு சூடு பண்ணால் ஆண்டவர் அதோட வல்லமை உள்ள ஆண்டவர். जो 7 गुना वो बड़ा था, परमेश्वर उससे भी ज्यादा है। அந்த நெருப்புக்குள்ள அவங்க உலாவுனாங்களாம் பாருங்க. जो वो आग के अंदर सब लोग मिल के घूम के आया था। அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். जो वैसे परमेश्वर मेरे साथ में है। உலகத்தில் இருக்கிறவன் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று ஆண்டவர் इस சொன்னார். दुनिया से लोगों से भी बड़ा परमेश्वर मेरे अंदर रहता அவன் है। அக்கினி சோலையை பார்த்து பயப்படல. जो वो आग का देख के उन लोग डरा नहीं है। ஆனால் அதை கொண்டு போய் போட்டவங்களா எரிஞ்சு போனாங்க. जो उधर इनको डालने के लिए लेके गया था उन लोग मर गया है। இவங்க மேல அந்த அக்கினி சுவாலை கூட அவங்க மேல பற்றலன்னு பார்க்கணும். जो इनके ऊपर जो आग का जो भी सुगंध भी नहीं आया அவங்க है, மேல அந்த வாசனை கூட இல்லைன்னு जो பார்க்கணும். आग का सुगंध भी उसके अंदर नहीं आया था। அக்கினி மயமான தேவன் அவர்களோடு உலாவினார். जो परमेश्वर उनके साथ मिल के घूम के आया था। நீ தண்ணீர்களை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, அக்கினி நடந்தாலும் வேகாதிருப்பாய் என்று ஆண்டவர் நம்ம வாக்கு तो கொடுத்திருக்கிறார். पानी पे जाएंगे तो डूबेंगे नहीं, आग में चलेंगे तो भी जलेगा नहीं करके परमेश्वर बोला அக்கினி है। சுவாலை உன்னை பற்றாது என்று சொல்றார். जो आग का कार्य आपको नहीं पकड़ेगा करके बोला था। இந்த அக்கினி மயமான ஆண்டவர் நமக்குள்ள இருக்க வேண்டும். जो ये आग का परमेश्वर मेरे साथ रहने का है। முதலாவது சொன்ன நான் पहले क्या बोला था, நம்ம இருதயமான பலிபிடம் जो हमारा எப்பொழுதும் பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். बलि चढ़ाने वाला हृदय क्या करने का है, जलते रहने का है। இரண்டாவது சத்துருவை அழிக்க எரிக்க தேவன் நமக்கு அக்கினியை கொடுக்கிறார். जो दुश्मन को मिटाने के लिए परमेश्वर आग दे रहा है। दूसरा है, தேவ சாயலாய் மாறுவதற்கு நமக்கு அக்கினியை தருகிறார். तीसरा है परमेश्वर के चाय के द्वारा बदलने के लिए हमको आग दे रहा है। இந்த ஊழிய அழைப்புக்காக தேவன் நமக்கு அக்கினியை கொடுத்து எழுப்புதலுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். जो परमेश्वर का सेवा करने के लिए परमेश्वर हमको मदद करके बुला रहा है, उसी के लिए आग दे रहा है। நம்மை பாதுகாக்க தேவன் அக்கினியை கொடுக்கிறார். जो हम लोग को सुरक्षित रखने के लिए परमेश्वर आग दे रहा है। ஒரு ஊழியக்காரமா வந்து ஊழியத்துக்கு போகும்போது அவங்க வீட்டை ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே என் வீட்டை அக்கினியாய் பாதுகாத்து கொள்ளுங்க, யாரும் உள்ள நுழையக்கூடாதுன்னு ஜெபிச்சுட்டு போனாங்க. एक माँ ने सेवा करने के लिए जाने के पहले, मेरा घर को आप संभाल लीजिए, आप आग के द्वारा हमको संभाल के रख लीजिए करके प्रार्थना करके चली गई। ஊழியம் முடிஞ்சு வந்த பொழுது பார்த்தோன்னா அவங்க வீட்டு பூட்டு வெளியே பூட்டு உடஞ்சி கிடந்துதான். जो सेवा खत्म करके वो आने के बाद देख रहा है वो ताला टूट गया है। வீட்டு வாசப்படியில் வந்து கத்தி அந்த சும்மா கரடெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. जो उनके जो आने के दरवाजे के पास क्या है, चाकू सब कुछ मिला हुआ இந்த था। அம்மாவுக்கு ஒன்றும் புரியலையா. जो ये माँ को कुछ समझ में नहीं आ रहा है। உள்ள ஒரு கதவு இருந்து அது திறக்கப்படலை. जो अंदर का दरवाजा खुला नहीं है। சரி, இந்த அம்மா உள்ள கதவு திறந்துட்டு போயிட்டு, யார் நம்ம வீட்டுக்கு வந்திருப்பா, சரி கத்த நம்மளை பாதுகாத்துறாரு, வீட்டுக்குள்ளே யாரும் வரலன்னு சொல்லி இந்த அம்மா போய் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து கதவு தட்டினார். जो ये माँ अंदर जाके कोई आया है, मुझे समझ में नहीं आ रहा करके अंदर जाके प्रार्थना किया है। அப்புறம் இந்த அம்மா யாருன்னு சொல்லி कதவு திறந்து பார்த்தோன்னே அந்த ஆள் ஓடி வந்து அவர் கால்களில் விழுந்தார். जो ये एक लोग आके दरवाजा टोका है और खोला तो ये एक आदमी आके उसके पैर में माफी அந்த मांगा। அம்மா என்னன்னு கேட்ட பொழுது, நான் உங்கள் வீட்டை திருட வந்தேன். जो वो माँ बोला है, तू क्यों मेरे पैर में मारता, मैं चोर करने आया हूँ। அவங்க வீட்டுக்குள்ள ஒரு சுவரில் வந்து கர்த்தர் தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறான்ற ஒரு வேத வசனம் இருந்துதான். जो उनके घर के अंदर एक आग का जो परमेश्वर लेने वाला है एक वचन लिखा हुआ था। இந்த ஆள் அந்த வசனத்தை பார்த்தோன்னா அதுலேருந்து ஒரு அக்கினி அவருக்கு நேராக வந்துருக்கு. जो वो वचन को देखने के समय में वो आग इनके पास आया था। அந்த வேர்ட்லேருந்து அந்த அக்கினி வந்தோடனே இந்த ஆள் பயந்துட்டார்.
जो उस शब्द से आग आया है ये आग भी கொண்டாந்து बदल அதெல்லாம் கீழே போட்டுட்டு ஓடிட்டாராம். जो हाथ में रखा है सब कुछ नीचे डाल के वो चला गया है। அப்போ அவர் அந்த அம்மாட்ட வந்து மன்னிப்பு கேட்டாராம். நான் வீட்டில் திருட வந்தேன், இப்படி உங்கள் வசனத்தை அந்த வார்த்தையிலேருந்து ஒரு அக்கினி எனக்கு நேராக அந்த அக்கினி போர் எனக்கு நேராக வந்தது, எனக்குள்ள ஒரு பயம் வந்தது. जो वो मनुष्य बोला था मैं आपके वचन को देखा था उसी के द्वारा मेरे को आँख आया था, इसी के लिए मैं चोर करने आया था, वो सब डाल के मैं चला गया हूँ, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி मुझे மன்னிப்பு माफ கேட்டாராம். कीजिए करके बोला था। அந்த அம்மா அந்த திருடனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அந்த திருடனை மாற்றினாங்க. जो वो चोर वाले को परमेश्वर के बारे में बता के वो बदल दिया है। அக்கினி பாருங்க அந்த மனுஷனை மாற்றுது. जो आग देखिए वो मनुष्य को बदल दिया அந்த है। வார்த்தை வல்லமை உள்ளது. जो शब्द में सामर्थ है, கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ள வார்த்தை. जो परमेश्वर का उस शब्द में सामर्थ है, அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். जो वो लेने वाला आग के द्वारा रहता है, அவர் கண்களுக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமே இல்லை. जो वो उनकी आंखों को सामने बंद करने वाला कुछ चीजों भी नहीं है। அப்படியே இன்னொரு இடத்துல இன்னொரு இது ஒரு மந்திரவாதி என்ன பண்ணியிருக்கான், விடிய காலையில் நம்மளா பார்த்துருப்பீங்கன்னா அந்த குடுகுடுப்புக்காரன்னு சொல்லுவாங்க. जो सुबह அவன் सुबह காலையில் சுடுகாட்டிலேருந்து வந்திருக்கான். जो सुबह सुबह आया है एक ऐसे बजा के आता है, ஒவ்வொரு வீடாக அவன் நோட்டை விட்டு வந்திருக்கான். जो हर एक घर को देख के ही वो आया है। அப்போ ஒரு குடும்பத்தார் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் அவன் வந்துட்டு இருக்கும்போது இந்த ஜெபிக்கிற குடும்பம் தான் இந்த அம்மா வந்து காலையில் எழுந்து அதிகாலையில் எழுந்து அவங்க ஜெபிப்பாங்க. जो हर एक जगह पे जाते वक्त एक घर में आके उधर वो माँ प्रार्थना அப்போ करेगी, அந்த மந்திரவாதி வந்து அந்த வீட்டு வாசப்படியில் நின்று இருக்கான். जो वो उनकी घर के आपस में खड़ा था। இந்த அம்மா கதவை திறந்து அவர் சும்மா ஒரு பார்வை தான் பார்த்துருக்காங்க. जो दरवाजा खोल के खाली उसको देखा है, அவன் குடுகுடுப்பை வச்சு ஏதோ சொல்லியிருக்கான். சொல்கிறதுக்கு தொடங்கினா ஆனால் அவனால் சொல்ல முடியல. जो कुछ तो उनको बोलने का करके उन्होंने क्या किया है, बात करने की शुरुआत किया है, नहीं बोल இந்த पाया। அம்மா கதவை சாத்திட்டு உள்ளே வந்துட்டாங்க. जो ये माँ ने दरवाजा बंद करके अंदर आ गया है। அவன் எல்லா வீட்லேயும் அந்த மந்திரத்தை சொன்னான், குடுகுடுப்பை உடுத்தினான். ஆனால் இந்த வீட்டில் அவனால் கையும் அசைக்க முடியல, வாயும் பேச முடியல. सब घर में उसने बात किया है, सब कुछ किया है, मगर ये घर में आते वक्त उससे बात करने भी नहीं हुआ है, उसको हाथ भी नहीं हिला, அவனுக்கு ஒன்றும் புரியல. उसको कुछ समझ में नहीं आया था। பக்கத்து வீட்டுக்கு போனான். जरा बाजू का घर में அங்கே गया। போனால் அவன் கை அசைஞ்சது, வாய் பேச முடிஞ்சது. जो उधर जाएंगे तो उसको हाथ हिलाता और बात करने के लिए இப்படி हुआ। அவன் எல்லா வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டான். जो सब घर में गया जाके घर गया है। வீட்டுக்கு போய் அவன் யோசித்தானா, எந்த ஒரு வீட்டில் மட்டும் நம்மளுக்கு மந்திரம் செயல்படலையே, जो एक ही घर में ऐसा हम लोग जादू किया था, नहीं हुआ है। நம்ம கையும் அசைக்க முடியல, வாயும் பேச முடியல, ஏதோ ஒன்று இந்த வீட்டில் ஒரு மந்திர சக்தி இருக்குது, நம்மளை விட மேலான ஒரு சக்தி இங்கே இருக்குது. जो वो सोचा है கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. जो इस घर में कुछ तो है करके वो सोच लिया है। அப்புறம் அந்த ஆள் என்ன பண்ணா, ஒரு நாள் அவன் வேஷத்தை மாற்றிட்டு, மந்திரவாதினா கருப்பு சட்டை இந்த மணிலாம் போட்டிருப்பாங்களா அதெல்லாம் மாற்றிட்டு அவன் சாதாரண உடையில இந்த அம்மாவை பார்க்க வந்திருக்கான். जो एक दिन वो व्यक्ति क्या किया है, अपने जो भी कपड़े के बदल के इस माँ को मिलने के लिए आया है। அந்த அம்மா உள்ள கூப்பிட்டாங்களாம். ஒரு நாள் போயிருக்கான் அவங்க வீட்டுக்கு. जो वो माँ भी बुलाया था, ये घर में गया था, உங்கள இடத்துல கொஞ்சம் பேசணும்னா. तेरे साथ कुछ तो बात करने का அந்த आजा। அம்மாவுக்கு அடையாளம் தெரியல யாருன்னு. जो उस माँ को उसको पहचान नहीं है उसको। அப்போ அந்த ஆள் சொன்னானா, நான் வந்து அந்த ஒரு நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கிட்ட வந்த மந்திரம் ஓதிட்டு தெரியுமான்னு. जो थोड़ा समय के लिए आपको मिलने के लिए आपके घर के बाजू में मैंने आया था, याद है आपको? நீங்கள் கதவை திறந்து பார்த்துட்டு கதவை மூடிட்டீங்க. जो आप दरवाजा खोल के देखे फिर बंद कर दिया। உங்கள் வீட்டுக்கிட்ட மட்டும் வந்த உடனே என்னுடைய கை அசையில வாய் அசையில ஏதோ ஒரு சக்தி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா. जो कुछ तो आपके पास रहता है, आपके घर के पास आते वक्त मेरे को कुछ नहीं कर सकता है। அந்த அம்மா பார்த்தாங்க, இதான் நல்ல சான்ஸ் வந்து உட்கார வச்சு जो கர்த்தரை பற்றி சொன்னாங்களாம். अच्छा मौका मिला है, उसको परमेश्वर के बारे में उसको बिठा के बता दिया। மந்திரவாதியை காட்டிலும் மேலான நாமம் உள்ளவர் நம்ம ஆண்டவர். जो जादू करने वाला का नाम का ऊंची नाम है मेरे परमेश्वर का नाम। மந்திரவாதிகளுக்கு சவால் விடுகிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். जो उन लोगों को सवाल की द्वारा बोलने वाला परमेश्वर हमारा है। ஆண்டவர் அந்த அம்மா சொன்னாங்களா, உனக்குள்ள சக்தியை காட்டில எனக்குள்ள சக்தி ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கார். जो तेरे से जो शक्ति है उससे भी बड़ा वाला है सामर्थ मेरे पास நீ है। இந்த மந்திரவாதத்தை விட்டு மனம் திரும்ப. நான் जो ये जादू करने वाला कार्य को छोड़ के मन फिराना कर। நீ இந்த மந்திரம் செய்து பொழைச்சி சம்பாரிச்சு கடைசியில் முடியல நீ நரகத்துக்கு போவ. जो ये सब तू कमाने वाला काम करके करेंगे तो तू नरक में चली जाएगा। நித்திய ஜீவனை கொடுக்க இயேசு கிறிஸ்து இருக்கிறான்னு சொன்னாங்க. जो नित्य जीवन देने के लिए परमेश्वर रहता है। மரணத்தை ஜெயித்தவர் உயிரோடு இருக்கிறாருன்னு जो சொன்னாங்க. मृत्यु को जीत करने वाला परमेश्वर मेरे साथ रहता அந்த है। இயேசுவை நீ ஏற்றுக்கொள் சொன்னாங்களாம். जो वो यीशु मसीह को तो स्वीकार लेना करके இப்படிப்பட்ட बोला। ஒரு மேலான சக்தி இருக்குதான்னு அவனுக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. जो इतना बड़ा शक्ति है करके तभी उसको समझ में आया था। அதற்கு பிறகு கொஞ்ச நாள் அவன் மந்திரம் செய்து பார்த்தா ஒன்றும் அவனுக்கு பலிக்கல. जो उसके बाद वो जादू करके देखा था, नहीं हुआ था। ஆனால் அந்த அம்மா போகும்போது ஒரு வேத புஸ்தகத்தை கையில் கொடுத்தாங்களாம். जो वो माँ ने क्या किया है, पवित्र शास्त्र को என்னைக்கு दिया அவனால் था। எடுத்து படின்னாங்க. जो कुछ तो कभी तेरे को मन लगेगा पढ़ाई அந்த करना। புஸ்தகத்தை அவன் எடுத்தான். जो उस पुस्तक को लिया था, அதை படிக்க ஆரம்பிச்சான். उसको पढ़ाई करने के लिए शुरुआत किया அன்னையில था। தான் அவன் மனம் மாறினான். जो उसके बाद वो मन फिराया, கர்த்தர் அவனை தொட்டார். परमेश्वर उसको छुआ அவனை था। இன்னைக்கு வல்லமையான ஊழியக்காரன் எடுத்து जो உபயோகப்படுத்துறார். सामर्थ का सेवक बना दिया है उसको। தேவன் நம்மை அப்படியே ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். परमेश्वर वैसे भी हमको भी आशीष करेंगे।
அது நம்ம அக்கினி நம்ம எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். जो आग में जलते ही रहने के लिए हम क्या करने का है हम देखेंगे। யோவான் 6:63 பாருங்க. जो यवन्ना का पुस्तक 6 में देखिए जरा। ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நம்ம வேத வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது என்று வேதம் சொல்லுது. जो अपने वचन है आत्मा की द्वारा और शरीर की द्वारा रहता है। பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது வேத வசனத்தை குறித்து பிரசங்கிக்கும் போது எல்லாரும் என்ன பண்ணாங்க? வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவங்க மேலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று பார்க்கிறோம். जो पतरस ने संदेश देते वक्त हम क्या देख रहा है, पवित्र आत्मा उतर के सब लोग के ऊपर आया था। இந்த வேத வசனத்தை நம்ம படிக்கணும், வேத வசனத்தை போதிக்கணும். जो इस वचन को पढ़ने का है और दूसरे को बताने का है। அதாவது ஆண்டவர் ஊழியம் செய்யணும்னு விரும்புகிறார். जो परमेश्वर सेवा करने के लिए चाहता है, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். जो संदेश को सब लोग को बताने का है। எரேமியா 20:9 பாருங்க. तो यिर्मयाह का पुस्तक को जरा देखिए। அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல என் இருதயத்தில் இருந்தது, அதை சகித்து இளைத்து போனேன், அது பொறுக்கக்கூடாமல் போயிட்டு என்று எரேமியா சொல்றதை பார்க்கிறோம். जो यिर्मयाह का पुस्तक में जरा देखिए। அநேக வேத புஸ்தகத்தை படிக்கிறது கிடையாது. जो ज्यादा लोग अपने जो पवित्र शास्त्र को नहीं पढ़ रहा है, அது ஒரு காட்சி பொருளாக சில வீட்டில் வச்சுருக்காங்க. காட்சி பொருள் जो वो खाली देखने के लिए रखा है खाली। சும்மா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வேத புஸ்தகத்தை தட்டி எடுத்துட்டு போவாங்க, வந்தோடனே ஷெல்ஃபில் வச்சுருவாங்க. जो रविवार के समय में लेके आएगा और बाकी का दिन उधर रख के चली जाएगी। வேத வசனத்தை நம்ம படித்து தான் ஆகணும். जो वचन को हम पढ़ने का ही है, கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த பொக்கிஷம் அது. जो परमेश्वर दिया हुआ एक अच्छा है। வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது என்று வேதம் சொல்லுகிறது. जो हर एक शब्द और हर एक वचन है परमेश्वर का आत्मा की द्वारा बेटा है। சில பேர் தலைமாட்டுக்கிட்ட வச்சுப்பாங்க, பிசாசு வரக்கூடாதுன்னு. जो कितने लोग डरे के मारे अपने सर के पास சில रखा பேர் है। வியாதி நேரத்தில் தான் பைபிள் படிப்பாங்க. कोई बीमार रहता है तभी पवित्र शास्त्र पढ़ेंगे। சில ஹாஸ்பிட்டலில் பாருங்க தலைக்கிட்ட வச்சுருப்பாங்க. जो हॉस्पिटल देखेंगे अपने सर के पास அதுக்காக रखा है। ஆண்டவர் நம்மளுக்கு வேத புஸ்தகத்தை தரல. जो इसी के लिए पवित्र शास्त्र नहीं दिया है। ஒவ்வொரு நாள் நம்ம வேத புஸ்தகத்தை படிக்க வேண்டியது அவசியம். जो हर एक दिन हम पढ़ाई करने का जरूरत है। இன்னும் ஒரு சின்னதில் நான் அந்த கதை கேட்டிருக்கேன். ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு போனாராம். जो एक पास्टर ने एक घर में गया था, அந்த வீட்டில் ஒரே ஒரு பைபிள் தான் வச்சுருப்பாங்க பொழுது. जो उस घर में एक ही ஒரு बाइबल था, குடும்பத்துக்கு ஒரு பைபிள் தான் வச்சுருக்காங்க. जो एक परिवार में एक ही बाइबल था। ஆனால் எல்லாருக்கும் எல்லாரும் தட்டுக்கு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. जो खाना खाने में हर एक जन को हर एक ताला என்னென்ன रहेगा। வேணுமோ அதெல்லாம் தனித்தனியாக இருக்கும். ஆனால் பைபிள் மட்டும் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். जो पवित्र शास्त्र एक ही रहेगा, सब कुछ अलग अलग रहेंगे। அப்போ அவங்க வீட்டில் ஜெபம் நடத்தும்போது அந்த பாஸ்டர் பைபிள் எடுத்துட்டு வாங்கன்னு. जो पास्टर ने बोला था प्रार्थना के लिए बाइबल लेके அப்போ आई। பைபிளை தேடுறாங்களாம். जो उन लोग ढूंढ रहा है कहाँ रखा है, அப்புறம் ஷெல்ஃப்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்களாம். जो ऊपर से लेके आया है। என்ன பைபிள் படிக்கிறதே இல்லை பாஸ்டர் படிக்கிறோன்னு ஒரு பொய் சொல்லிட்டாங்க. जो पवित्र शास्त्र पढ़ रहे हैं क्या करके बोलेंगे तो झूठ बोल दिया है हम पढ़ रहा है। தினமும் படிப்போம்னாங்களாம். जो रोज पढ़ रहा है करके। அப்போ ஒரு பைபிளை திறந்தோன்னா உள்ள ஒரு சீப்பு இருந்துதான். जो पवित्र शास्त्र खोलने के बाद அப்போ एक स्लिप रखा அந்த है। அம்மா சொல்லிச்சா, ஐயோ இந்த சீப்பை தேடி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு. जो इसको ढूंढ के मैं कभी कभी किधर किधर ढूंढा था। அதனால அந்த சீப்பை காண தேடி இருந்தேன், இன்னைக்கு தான் கிடைச்சு. அப்போ எப்போ பைபிள் எடுத்திருப்பாங்க பாருங்க. जो कभी वो पवित्र शास्त्र को निकाला रहेगा, कंघी उसके अंदर रखा है। இப்படிப்பட்ட கிறிஸ்தவ குடும்பங்கள்லாம் இருக்கிறாங்க. ऐसे मसीह लोग भी ज्यादा लोग रहता है। வேத புஸ்தகம் நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பொக்கிஷம். जो परमेश्वर ने दिया हुआ एक गिफ्ट है, அதை தினந்தோறும் படிக்கும் பொழுது அது நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். जो रोज हम पढ़ने के समय में हमको आशीष के द्वारा रहेगा। தொடர்ந்து நமக்குள்ள அக்கினி பற்றி எறிய வேண்டுமானால் வேத வசனத்தை நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். जो लगातार आँख हमारे अंदर रहने के लिए हम क्या करने का है, उसको ध्यान करने का है। வாசிப்பதோடு நின்று விடக்கூடாது. खाली पढ़ाई कर रहा है वैसे छोड़ने का नहीं है। கர்த்தருடைய வல்லமையும் குணாதிசயங்களையும் அதில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். जो परमेश्वर का सामर्थ को और उनका गुनाह का कार्य को हम बता सकते ஒவ்வொரு வேத வசனம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது. हैं। जो हर एक वचन परमेश्वर की गवाही की द्वारा रहता है, ஆழமான சத்தியமாக இருக்கிறது. जो अंदर के गहरे के अंदर हमको लेके जाके बताएगा, நித்திய பாதைக்கு நமக்கு வழிகாட்டுகிறது. जो सही रास्ते पे जाने के लिए हमको बता रहा है। அவர் வாக்குத்தத்தங்களை வைத்து ஜெபிக்கும் போது நமக்குள்ள ஒரு விசுவாசம் ஏற்படுகிறது. जो वाचा को रखे हम प्रार्थना करने के समय में हमारे अंदर एक विश्वास रहता है, நம்மளுக்கு ஒரு பலனை கொடுக்கிறது. जो हम लोग को एक ताकत दे रहा है। அடுத்ததாக நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்க்கறதோடு இல்லாமல் அதை தியானிக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. जो उसको हम लोग ढूंढ के पढ़ाई कर रहा है वैसे मत छोड़ने का है, ध्यान भी करने का है बैठ के। தியானம் என்பது வசனத்தை படிச்சுட்டு அதை அப்படியே உட்காந்து நம்ம யோசிக்கணும், சிந்திக்கணும். जो वचन को पढ़ के ऐसे ही छोड़ने का नहीं, उसके बारे में सोचने का है। எரேமியா சொல்றாரு, நம்ம வசனத்தை தியானிக்கையில் जो यिर्मयाह ने बोल रहा है वो ध्यान करने के समय में, சங்கீதக்காரன் சொல்கிறார் 39:3, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. जो मेरे हृदय मेरे अंदर से क्या कर रहा है और आग जल रहा है। நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. जो हम ध्यान करने के समय में आग आ रहा है। அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் என்றார்.
तभी मेरे मुंह के द्वारा मैं विनती कर रहा हूँ। அப்போ நம்ம வேதத்தை தியானிக்கும் போது அக்கினி மூலம் जो हम लोग ध्यान करने के समय में आग उधर आएगा। சங்கீதம் 119 147 148 பாருங்க. जो भजन संगीता में நம்ம உள்ளத்தில் அனல் மூட வேணும்னால் நம்ம வேதத்தை தியானிக்க வேண்டியது அவசியம். जो आपके हृदय के अंदर जो आग चाहिए तो आप क्या करने का है, ध्यान करने का है। ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு அமெரிக்க ஜனாதிபதி ஒருத்தர் இருந்தார். जो अमेरिका जिले में वो एक அவர் अब्राहम சின்ன लिंकन வயசுல था। ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். ये छोटे उम्र में छोटे गरीब की घर में पैदा हुआ था। காட்டில் வந்து விறகுகளை பொறுக்கி அவங்க பாட்டியை தலையில் வச்சு கொண்டு போய் ஒரு வீட்டுக்காக கொடுக்க சொல்லுவாங்களாம். जो उनकी नानी ने क्या करेंगे, जो लकड़ी लेके हर एक घर में देके बेच के आना करके बोलेंगे। அப்போ அந்த பாட்டி சொன்னாங்களா ஒரு வேத புஸ்தகத்தை இவர்கிட்ட கொடுத்தாங்க. जो एक पवित्र शास्त्र को भी उसके हाथ में दिया था। நீ தினந்தோறும் இதை படிப்பா, இது உன்னை உயர்த்தோன்னு சொன்னாங்க. जो रोज इसको पढ़ाई करना तेरे ऊंची जगह पे लेके जाएगा बोला था। ஆனால் அந்த காலத்தில் அந்த பாட்டி சொன்னதை அந்த அவர் கேட்டார். जो परमेश्वर वो जो नानी बोली थी वो भी सुन लिया है। அப்போ அந்த வேதத்தை அவர் படிக்க ஆரம்பித்தார். जो उसने वो लड़का ने क्या किया है, पढ़ाई करने के लिए शुरुआत நாளுக்கு किया। நாள் அவர் உயர ஆரம்பித்தார். जो हर एक दिन में वो बढ़ने के लिए शुरुआत हो गया है। கர்த்தர் அவரை உயர்த்த ஆரம்பித்தார். जो परमेश्वर उसको ऊंची जगह पे रखने के लिए शुरुआत किया है। கர்த்தர் அவர் எல்லா விதத்திலும் உயர்த்த ஆரம்பித்தார். जो सब कार्य में वो ऊंची जगह पहुंचने के लिए இடையில அவர் அமெரிக்க ஜனாதிபதி பிரசிடென்ட்டாக மாறினார். जो वो बहुत बड़ा जहर का बन गया है। இப்படி வேத புஸ்தகம் அவரை உயர்த்தினது என்று பார்க்கிறோம். जो ये पवित्र शास्त्र है उसको ऊंची जगह दिया है करके हम देख रहा है। வேத புஸ்தகத்தை நம்ம எப்பொழுதும் படிக்க வேண்டியது, தியானிக்க வேண்டியது, ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. जो पवित्र शास्त्र को हम पढ़ने का है, उसको ध्यान करने का है, ये हमारा काम है। அடுத்தது வேத வசனங்களை நம்ம உட்கொள்ள வேண்டும். உட்கொள்ள வேண்டும்னா என்னது? அது நம்ம படித்து அதன்படி நம்ம நடக்கணும். जो वचन को हम लोग खाने का है, मतलब क्या है, वचन के द्वारा चलने का है। அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையின்படி நம்ம நடக்க வேண்டியது அவசியம். जो हर एक शब्द के द्वारा हम चलने के लिए हमारा काम है। நம்முடைய வசனத்தை பிரசங்கிக்கிறது மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். जो उनकी वचन को हम संदेश कर रहा है वैसे नहीं है, हमारा जिंदगी में भी उसको पालन करने का है। பில்லி கிரகாம்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். जो परमेश्वर का सेवक है बिल्ली ग्रगाम करके, அவருடைய மகன் அவரை பற்றி சாட்சி சொல்வாராம். जो उनकी बेटा ने उनको गवाही दिया है। எங்கள் அப்பா மேடையில் ஒரு வாழ்க்கை, வீட்டில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது கிடையாது. जो मेरे पिता ने जो ऊपर का जगह में एक बात करेंगे, घर में एक जीने का जी रहा है नहीं है। எப்படி வேதத்தை வாசிக்கிறாரோ, எப்படி படிக்கிறாரோ அதன்படி வாழ்க்கை அமைச்சு கொண்டாரு. जैसे वो पढ़ाई कर रहा है वचन की द्वारा, वैसे ही उसकी जिंदगी में भी करके ஒரு रखा है। குடும்பத்தில் சாட்சி அவங்க குடும்பத்தார் தான் இருக்கணும். जो उनकी गवाही उनके परिवार लोग के से ही आने का है। மகன் தகப்பனை குறித்து சொன்ன சாட்சி அது. जो अपने पिता के बारे में अपने वो बेटा बोला எங்கள் அப்பா है, ரெட்டை வாழ்க்கை வாழ்ந்தது கிடையாதுன்னு சொல்லுவார். जो दो जीवन मेरा पिता ने नहीं जिया था। டிஎல் மோடின்னு ஒரு பிரசங்கியா இருந்தார். जो डीएल मोडी करके एक संदेश वाला அவர் देने वाला, 250 பவுண்டு இருப்பாராம் உடம்பு. அவ்வளோ வெயிட்டாக இருப்பாராம். जो उनकी ताकत बहुत बड़ा था, उतना वेट था उन लोग। அவரும் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து அதன்படி நடந்தவர். जो वचन को सुन के उसी के साथ चला हुआ था। கர்த்தர் சரீரத்தில் பலன் கொடுத்தாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையில பயங்கர பலனை கொடுத்திருந்தார். जो शरीर में भी बल था, ताकत था, वैसे ही पवित्रता जीवन में भी उसको ताकत मिला है। எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தார் உண்டு. जो मुझे पहचान वाला एक परिवार था, ஊழியம் செய்கிறாங்க. वो परमेश्वर का सेवा कर रहा है। ஆனால் அவங்க மகன் அவங்க அப்பா கொடுத்த சாட்சி சொன்னா, எங்கள் அப்பா மேடையில் தான் ஒரு மாதிரி இருப்பார், வீட்டில் அவர் வேற மாதிரி இருப்பாருன்னு சொல்லுவோம். जब वो पिता के बारे में एक लड़का बोल रहा है, वो ऊपर आएंगे तो एक अलगपन रहता है और घर में आएगा तो अलगपन जीवन जी रहा அவர் है। வேதத்தை பிரசங்கிக்கிறது அவருக்கு தான், எங்களுக்கெல்லாம் இல்லை. जो वो संदेश दे रहा है वो उन्हीं के लिए है, दूसरे लोग को नहीं है। சாட்சி இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை இல்லை. जो गवाही के द्वारा जीवन नहीं जीने का है। வேதத்தை போதித்தோம்னா அதன்படி நம்ம நடக்கணும். जो पवित्र शास्त्र जैसे बोल रहा है वैसे जीने का है। வேத வசனத்தை உட்கொள்ள வேண்டும்னா அது தேனிலும் தேன்கூட்டிலும் இருந்து ஒழுகும், தெளி தேனிலும் மதுரமுள்ளதாக இருக்குது என்று சங்கீதக்காரன் சொல்லுவதை பார்த்து 19:10 பாருங்க. वो वचन बोल रहा है 19 में 9वां वचन देखिए, भजन संगीता। வேதத்தின்படி நடக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். जो वचन के द्वारा चलने के लिए हम लोग सीखने का है। வேத வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்று வேதம் சொல்லுகிறது. जो वचन है हमारा हथियार की तरह है। வேதத்தை படிக்கும்போது நம்மளுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். जो उसको पढ़ाई करने के समय में आशीष मिल रहा है। எரேமியா 15:16 பார்த்தீங்கன்னா, நம்முடைய வார்த்தை கிடைத்த உடனே உட்கொண்டேன், நம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருக்குது என்று எரேமியா சொல்றதை பார்க்கிறோம். जो यिर्मयाह का पुस्तक 19 में 15वां वचन को देखिए जरा। வேத வசனம் நமக்கு ஆகாரமா இருக்கட்டும். जो परमेश्वर का वचन हम लोग के लिए खाने की द्वारा வேத रहता है, வசனம் நமக்கு போஜனமா இருக்கட்டும். जो वही है हमारा जब भोजन की द्वारा रहने का है। வேத வசனத்தை தினந்தோறும் நம்ம படிக்கணும். जो इस वचन को हम रोज लगातार पढ़ाई करने का சில है। பேர் வேத புஸ்தகத்தை படிக்க மாட்டாங்க, கேலண்டருக்கு ஒரு வசனத்தை அவசரமா படிச்சுட்டு வேலைக்கு போவாங்க. जो कोई क्या करेंगे, पवित्र शास्त्र नहीं पढ़ेंगे, कैलेंडर में जो लिखा है उसी को देख के पढ़ के அப்படி जाएंगे। இருக்கக்கூடாது. வேத வசனத்தை நம்ம கருத்தோடு படிக்க வேண்டியது அவசியம். जो वचन को ध्यान से पढ़ाई करने का है।
அடுத்ததாக பார்ப்போம்னா அக்கினி அணையாமல் பாதுகாக்கிறது எப்படி என்று जो பார்ப்போம். ये आँख को बंद नहीं करने का है उसको कैसे देखने का है। மத்தேயு 5:15 பாருங்க. जो मत्ती का पुस्तक 5:15 में देखिए, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்று பார்க்கிறோம். जो दीपक को जला के दीपक को क्या करेंगे, नीचे नहीं रखेंगे, वो उसको क्या करेंगे, ऊपर रखेंगे। ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பையும் கிருபையும் நம்ம மூடி வைக்கக்கூடாது. जो परमेश्वर ने दिया हुआ उद्धार को हम क्या करने का नहीं है, छुपाने का नहीं है। கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறார். जो परमेश्वर हमारे जिंदगी में ज्यादा चमत्कार, ज्यादा अद्भुत कार्य कर रहा है, அதை நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும்படி சாட்சி சொல்லணும். जो दूसरे लोग को आशीष के द्वारा हम गवाही बताने का है। சாட்சி சொல்லவே சில பேர் வைக்கப்படுவாங்க. जो गवाही देने के लिए भी शर्माएंगे कोई कोई लोग। நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாங்க, ஆனால் மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நம்ம சாட்சி சொல்லணும். जो भलाई कर रहा है दूसरे लोग को आशीष के द्वारा रहने के लिए हम गवाही देने का है। நம்ம சாட்சி சொல்லும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். हम गवाही देने के समय में परमेश्वर का नाम महिमा होगा, கர்த்தர் அதில் மகிமைப்படுவார். जो परमेश्वर उसमें महिमा होगा। சில பேர் வெட்கப்பட்டுட்டு சாட்சி சொல்ல முன்னவே வரமாட்டாங்க. जो कोई कोई शर्मा के कोई लोग आगे नहीं आएंगे, சில பேர் சாட்சின்னு எப்போது பார்த்தாலும் மைக் எடுத்துட்டு நின்றுடுவாங்க. जो कभी कभी गवाही देने का करके कोई ஆனால் नहीं அவங்க आगे, வாழ்க்கையில் சாட்சி இருக்காது. जो उनकी जिंदगी में गवाही नहीं है। சாட்சினா ஆண்டவர் செய்த நம்மளுக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அவருடைய விசுவாசம் அவங்களுக்கு தலைத்தவங்க, அவங்களும் சாட்சி சொல்லணும், நம்மளுக்கு ஆண்டவர் அப்படி அற்புதம் செய்வார் என்று அவங்க ஜெபிப்பாங்க. जो गवाही देने के समय में दूसरे लोग क्या सोचेंगे, परमेश्वर हमको भी ये गवाही के द्वारा हमको रखने का करके हम सोच के करेंगे प्रार्थना। அடுத்தது மரக்கால் என்பது வியாபாரத்தின் தொழிலையும் குறிக்குது. जो ये लकड़ा को बोल रहा है उसको परमेश्वर का प्रार्थना को बोल रहा है। சில பேர் வியாபாரம் பிஸ்னஸ் இது பணம் சம்பாதிக்கணும் போடுவாங்க, வேத வாசிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க. कोई काम करने के लिए जाएंगे, जो व्यापार करने के लिए जाएंगे वैसे ही काम करेंगे और परमेश्वर का पवित्र शास्त्र को नहीं पढ़ेंगे। சில பேர் ஆலயத்துக்கு கூட போக மாட்டாங்க. कोई कोई कलिशे में भी नहीं जाता। கடை வச்சிருக்கவங்க அன்னைக்கு தான் நல்லா வியாபாரம் ஆகுதுன்னு அன்னைக்கு தான் கடை திறந்து जो உட்காந்துருப்பாங்க. दुकान रखा हुआ लोग क्या सोचेंगे, उधर ही अभी अच्छा जा रहा है, वो वहीं पे बैठे। கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க மாட்டாங்க. जो परमेश्वर के लिए पहला जगह नहीं देंगे उन लोग। ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாம் ஓய்வு நாள், அன்னைக்கு தான் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, அதனால கடையில் நல்லா வியாபாரம் ஆகும்னு சொல்லி சில பேர் அன்னைக்கு தான் கடையை திறந்து வச்சிருப்பாங்க. जो रविवार के दिन ज्यादा लोग आएंगे, अच्छे से खाना खा के हमारे पास आएंगे करके जब भी दुकान खोल के, கர்த்தருக்குன்னு ஒரு நாளை கொடுக்கணும் நம்ம. जो परमेश्वर के लिए एक दिन देने का ही இப்போ है। கர்த்தர் மற்ற நாள்ல அந்த வியாபாரங்களை ஆசீர்வதிப்பார். जो परमेश्वर दूसरा दिन में भी परमेश्वर आशीष देंगे। எனக்கு தெரிஞ்ச ஒரு கடைக்காரர் தெரியும் சின்ன வயசுல, जो छोटे उम्र में एक मेरे को दुकान वाला मालूम அவருடைய है, மனைவி நல்லா ஜெபிப்பாங்க. जो उनकी बीवी बहुत अच्छा प्रार्थना करता அவர் है। கடை வச்சிருந்தாங்க. वो दुकान रखा था। அந்த அம்மா சொல்லுவாங்க, இன்னைக்கு ஒரு நாள் கடையை லீவ் விட்டுட்டு நீங்க ஆலயத்துக்கு வாங்க அப்படின்னு. जो वो माँ ने बोला था आज दुकान को छुट्टी देके अब आ जाइए। அவர் சொல்றாரு, சும்மா இருடி, அன்னைக்கு தான் நல்லா வியாபாரம் ஆகுது, जो वो बोल रहा है नहीं तभी तो अच्छा जाएंगे, हमारे மற்ற लिए नहीं நாளோட जाएंगे। அன்னைக்கு தான் வியாபாரம் ஜாஸ்தி ஆகுது, உனக்கு என்ன தெரியும், நீ சும்மா இரு அப்படின்னு. तुझे कुछ मालूम नहीं है तभी व्यापार अच्छा चलेगा तो मैं அந்த அம்மா எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்தாங்க, முடியல. जो वो माँ ने प्रार्थना करके देखा था नहीं हुआ था। ஆண்டவர் நீங்களே பார்த்துக்கன்னு விட்டுட்டாங்க. जो परमेश्वर आप ही देख ले करके छोड़ ஒரு நாள் दिया। அதே ஞாயிற்றுக்கிழமை அவர் கடைக்கு வந்தார், காய் வாங்க வந்தார். जो रविवार के दिन ये बाजी लेने के लिए आया था। விடிய காலம் தண்டவாளத்தை தாண்டும் போது ரயில்காரன் வந்து அடிச்சிட்டான். जो हम लोग सुबह सुबह आते वक्त रेल वाले लोग उसको ठोक के गया है। ஆனால் அவர் உயிர் போல, கையும் காலும் முன்னாடி போயிடுச்சு. जो जीवन नहीं गया है उसकी पैर और उसकी हाथ चला அவர் गया। வியாபாரத்துக்கு கொண்டு போன பணமெல்லாம் அந்த தண்டவாளத்தில் பறந்துருந்தது. जो उन लोग पैसा लेके गया था वो सब उधर ही सब தனிமையா गिर படுத்து गया। கிடந்தாரு अलग தண்டவாளத்தில். अलगपन वो मरा ऐसे யாரோ बैठा। பார்த்துட்டு போய் வீட்டில் சொல்லியிருக்காங்க, உங்களுடைய வீட்டுக்காரர் இப்படி தண்டவாளத்தில் இருக்காரு அப்படின்னு. जो कोई तो देखा है ऐसे बोला है रेल ने ठोक के गया है तुम्हारा पति उधर பக்கத்தில் है। ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. जो बाजू में एक हॉस्पिटल था उधर भर्ती किया है। அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் போகாதீங்க, ஆஃப் டேயில் சம்பாரிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், கர்த்தர் அதோட நம்மளுக்கு அது நிறைய தருவாருன்னு சொன்னாங்கன்னா அவர் கேட்கல. जो वो माँ ने बोला था एक दिन में क्या होने वाला है, इतना कमा के हम किधर लेके जाने वाला है, ऐसे करके बोला था उसने। சில பேர் மனைவி சொன்னால் கேட்க மாட்டாங்க. जो कोई कोई अपनी बीवी बोलेगा तो नहीं सुनेंगे, மனைவி நல்லது சொன்னால் கேட்டு தான் ஆகணும். जो भलाई बोलेंगे तो सुनने का ही है। ஆனால் அவர் கேட்கல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கவங்க கேட்கல அவர். जो पवित्रता जीवन जीने के लिए बोला था ये नहीं सुना है। ஆனால் அன்னைக்கு பாருங்க, வியாபாரம் இல்லை, அன்னைக்கு மட்டும் போகல, வியாபாரமே போச்சு. जो उसी दिन उसको गया नहीं है, पूरा गया है उसकी பிள்ளைகள்லாம் படிக்கிற பிள்ளைகள், जो पढ़ाई करने वाला बच्चे लोग था, அவருடைய வாழ்க்கை அப்படி கண்ணீராக இருந்தது. जो उनकी जिंदगी पूरा आंसू के द्वारा கடை बीता। அன்னையோட மூடிட்டார் அவர். जो उसी समय में दुकान को बंद किया है। அடுத்தது மரக்கால் என்பது जो दूसरा है தானியங்களையும் மற்றவற்றை அளப்பது. जो ये खाने का चीज को जो हम माफ करके डालते हैं ना वो वाला चीज है। நம்முடைய வாழ்க்கையில் ஊழியக்காரர்களை குறை சொல்லி கொண்டு இருக்கோம்.
जो परमेश्वर का सेवक को हम क्या कर रहा है, कुछ तो बोलते ही இவங்க रहता அப்படி है। அவங்க அப்படி நம்ம அளந்து பேசிட்டு இருக்கோம். जो ये लोग ऐसा काम कर रहा है, वो लोग ऐसा कर रहा है, हम बात कर रहा है। இப்படிப்பட்ட குறை கூறும்போது நம்முடைய தீபம் அணைந்து போய்விடும். जो ऐसे बात करने के समय में हमारा जो दीप जला हुआ है वो बंद हो जाता है। இன்னைக்கு நிறைய நம்ம மீடியாவில் பார்க்குறோம் பாருங்க. जो ज्यादा हम लोग देख रहा है मीडिया में, ஊழியக்கார விரோதமாக பேசுறதே ஒரு ஊழியமாக இருக்கு. जो सेवक लोग के बारे में बात करने का एक सेवा कर रहा है। மத்தேயு 7:1-2 பார்ப்போம். जो मत्ती का पुस्तक 7 में 1-2 देखेंगे। நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று வேதம் जो சொல்லுது. आप गलती वाले लोग करके निर्णय करने के पहले दूसरे लोग को इंजाम मत डालिए। மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள் என்று வேதம் जो சொல்லுது. दूसरे लोग को जैसे इंजाम डाल रहा है वैसे ही आप लोग भी होगा। மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் என்று வேதம் जैसे சொல்லுது. दूसरे लोग को माफ कर रहा है वैसे ही आपको भी माफ के देंगे। நம்ம யாரையும் குறைத்து பேசக்கூடாது. जो दूसरे लोग को चिढ़ा के हम बात नहीं करने का है। யார் என்ன பண்ணாலும் கர்த்தர் பார்த்துப்பார். जो कौन क्या कर रहा है परमेश्वर देख लेंगे। மற்ற நாவால தான் நம்ம பாவம் செய்கிறோம். जो जीभ की द्वारा हम पाप कर रहा है। இன்னும் யாரையும் குறை சொல்லி கொண்டு இருக்க வேண்டிய கடமை நமக்கு கிடையாது. दूसरे के बारे में बात करने का काम इधर नहीं है। லூக்கா 8:16 படுங்க. जो लूका का पुस्तक 8 में देखिए 16वां वचन। ஒருவனும் விளக்கை கொளுத்தி பாத்திரத்தின் கீழ் வைக்க மாட்டான். जो दीप को चला के उस बर्तन को नीचे नहीं लगाएंगे। இது என்னன்னா நம்ம எவ்வளோ வீட்டு வேலை செய்கிறோம், जो कितना काम कर रहा है घर का, வீடுகளில் வேலை செய்கிறோம். ஆனால் ஜெபிக்கவோ ஊழியம் செய்யவோ நம்மளுக்கு வேதம் வாசிக்கவோ நேரம் கிடையாது. जो घर में कितना काम कर रहा है, बाइबल रीड करने का और प्रार्थना करने के लिए टाइम नहीं मिल रहा நிறைய है। பேர் வீட்டு வேலை செய்து ரொம்ப களைப்பாயிடுறாங்க. ஜெபிக்க முடியல, வேலை செய்ய முடியல, பிள்ளைகளை கவனிக்கிற இதுலேயே போயிடுது டைம். जो ज्यादा लोग को घर का काम करने का है, बच्चे लोग को देखने का है, इसी में टाइम बर्बाद होता நம்ம है। பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். जो हमारे बच्चों के लिए प्रार्थना करने का बहुत जरूरत है। பிள்ளைகள் கெட்டு போகாமல் இருக்கணும்னா, பிள்ளைகள் கிறிஸ்துவுக்காய் ஜீவிக்கணும்னா நம்ம பேரண்ட்ஸ் ஜெபிச்சு தான் ஆகணும். जो परमेश्वर के लिए बच्चे लोग को उठने के लिए हम क्या करने का, प्रार्थना करने நம்ம का। வேதம் வாசிக்காம ஜெபிக்காம பிள்ளைகளை ஜெபிக்க சொன்னோம்னா இந்த காலத்து பிள்ளைங்க அதை கேட்க மாட்டாங்க. जो हम लोग प्रार्थना नहीं करेंगे, बाइबल रीड नहीं करेंगे, जो बच्चे लोग को बोलेंगे तो नहीं करेंगे। பைபிள் வாசிக்கிட்டா நீ வாசியான்னு கேட்பாங்க. जो पवित्र शास्त्र पढ़ाई किया, तू पढ़ाई किया क्या, ऐसा நம்ம पूछेंगे। வாழ்க்கையில ஜெப ஜீவியம் குறையும் போது அக்கினி மங்கி எரிய ஆரம்பிக்கும். जो प्रार्थना का जो जीवन कम रहने के समय में हमारा आँख मिट जाता है। ஆனால் தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணவும், ஜெபிக்கவும், துதி செலுத்தவும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கவும், ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம கர்த்தர் செய்த நன்மை நினைத்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து கொண்டே இருக்கும்போது நமக்குள்ள அக்கினி மூலம். जो परमेश्वर का बच्चे लोग परमेश्वर में अपने बच्चे लोग के लिए सबके लिए प्रार्थना करते ही रहेंगे, तभी हमारे अंदर जो आग रखा है आगे बढ़ेगा। அடுத்தது லூக்கா 8:16 பார்த்தோம்னா, जो लूका का पुस्तक 8 में 16 में वचन को देखिए। விளக்கை கொளுத்தி கட்டிலின் கீழ் வைக்க மாட்டார்கள். जो भी दीप को जला के नीचे नहीं रखेंगे, बर्तन के नीचे। கட்டில் என்பது பெரும் தூக்கத்தை கொடுக்குது, காண்பிக்குது. ताकि मतलब हम लोग सो रहे हैं ना, नींद को बता रहा है। சில பேர் எப்போ பார்த்தாலும் தூக்கிட்டு இருப்பாங்க. जो कभी कभी लोग क्या करेंगे, सोते ही रहेंगे। காலையில எழுந்து ஜெபிக்கணும். जो सुबह उठ के प्रार्थना करने का है। சுகபோகமாய் வாழ நினைச்சு நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும் தான் அவங்க ஜீவியமே. जो अच्छा खाने का है, अच्छा सोने का है, उसके जीवन में यही सोचना। அப்படிப்பட்ட வாழ்க்கையில அக்கினி இருக்காது. जो वैसे जिंदगी में आँख नहीं रहेंगे। தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தரித்திரனாவா என்று வேதம் சொல்லுது. जो नींद को चाह मत, मतलब वो रहेगा तो आप कंकाल हो जाएंगे। சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன் என்று வேதம் சொல்லுது. जो अच्छे से ऐश करके जीने वाले लोग क्या करेंगे, मरने वाले के इंसान है। எபேசியர் 5:14 பண்ணா, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். जो एपीएससी का पुस्तक में 5 में 14 में देखिए, जो मरा हुआ लोग उठिए करके। அடுத்தது கட்டில் என்பது பாவத்தை குறிக்குது. जो वो पाप के बारे में बात कर रहा है। விசுவாசியா இருக்கவங்க இப்படிப்பட்ட துணிகரமான பாவங்கள் செய்கிறதை பார்க்கிறோம். जो विश्वास लोग क्या कर रहा है, ये पाप को आगे कर रहा है। और அப்படிப்பட்ட பாவம் செய்கிறவர்களுக்குள்ள அக்கினி இருக்காது. जो वैसे पाप करने वाले लोगों के अंदर आँख नहीं रहेंगे। அதனால நம்ம பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்குள்ள எப்போதும் நம்ம வேத வாசிப்பிலையும் தியானிப்பிலையும் ஊழியம் செய்வதிலே நம்ம இருக்கும் பொழுது நமக்குள்ள இருந்து அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். जो परमेश्वर का संदेश को देने का है और पढ़ने का है, प्रार्थना करते ही रहेंगे लगातार, जो परमेश्वर का आँख आपके अंदर रहेगा। நம்முடைய நாவை நம்ம பாதுகாக்க வேண்டியது அவசியம். जो अपने जबान को हम लोग क्या करने का, सुरक्षित रखने का है। வீண் பேச்சுகள், வீண் வார்த்தைகள், जो गलत बात करने का, गलत மற்றவர்களை सोचने का, பரியாசம் பண்ற பேச்சுகள், जो दूसरे लोग को नकल करने का, மற்றவர்களை சபிக்கிறது, जो दूसरे लोग को श्राप देने का, பெருமையானவளை பேசுறது, जो बहुत घमंड की द्वारा बात करने का, வீணான பேச்சு பேசுறது, जो दूसरे लोग के बारे में बात नहीं करने இதெல்லாம் का, நம்ம நிறுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். ये सब रुकने का है। யாக்கோபுல சொல்றாரு, ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன்னை தேவ பக்தி உள்ள எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி எப்படி இருக்குமா,
வீணா இருக்கும் என்று வேதம் சொல்லுது. जो याकूब का पुस्तक में ऐसे बोल रहा है, मैं धार्मिकता हूँ करके बोलने वाले लोग अपने काम को नीचा करेंगे तो कुछ काम का नहीं है। நாவை காக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான் என்று வேதம் சொல்லுது. जो अपने जो भी जबान को सुरक्षित रख रहा है, अपने आत्मा को भी सुरक्षित रख रहा है। நம்ம ஆண்டவரோட ஆழமான ஐக்கியம் கொள்ள வேண்டும். जो परमेश्वर के साथ मिलजुल के रहने का है। நம்முடைய அபிஷேகம் குறையாம இருக்கணும்னா எண்ணெய் எப்பொழுதும் குறையாம இருக்க வேண்டாம். நம்ம அபிஷேகத்தில் எப்பொழுது நிரம்பி இருக்கணும், ஆண்டவரோட ஐக்கியப்பட்டிருக்கணும். जो अभिषेक हम लोग को कम नहीं रहेंगे तो परमेश्वर के साथ मिलजुल के रहेंगे तो वो रहेगा हमारे साथ। விளக்குக்குள்ள திரி மூழ்கி இருக்கும்போது தான் பிரகாசமா எரியும். जो दीप के अंदर जो रहता है वो अच्छा रहेंगे तो आगे बढ़ सकता है நம்ம वो। ஆண்டவரோட ஐக்கியமா இருக்கும் பொழுது தான் நம்ம பிரகாசிக்க முடியும். जो परमेश्वर के साथ जैसा मिलजुल के रहता है वैसे रहने का परमेश्वर और நம்ம எண்ணெய் குறைஞ்சி போகும்போது அபிஷேகம் குறையும் போது நம்முடைய விளக்கு அணைஞ்சு போகும். जो अभिषेक कम होने के बाद हमारा जो दीप मिट जाता है। அதனால கர்த்தருக்காக நம்ம பிரகாசிக்க வேண்டுமானால் நம்ம வேத வாசிப்பு, ஜெபம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் இருக்க வேண்டும். அப்போ கர்த்தர் நம்மளை பிரகாசிக்க செய்வார். जो परमेश्वर के लिए उजाला होके खड़े रहने के लिए हम परमेश्वर के अंदर प्रार्थना करने का लगातार पढ़ाई करने का நம்ம है। எழுப்பி பிரகாசிக்க வேண்டுமானால் அந்த அக்கினி குறையாமல் இருக்க வேண்டுமானால் நம்ம கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய பிள்ளைகள் அக்கினியா இருக்க பிள்ளைகளோட நம்ம ஐக்கியம் கொள்ள வேண்டியது அவசியம். जो हम परमेश्वर का आग लेने वाला बच्चों लोग के साथ मिलजुल के अभिषेक जो भी लिया है उनके साथ मिलजुल के रहेंगे तो हमारा अभिषेक हमारे अंदर रहेगा। கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. जो परमेश्वर का आने का दिन बहुत करीब में है। உலகம் பயங்கரமான போக்குல போய் கொண்டிருக்கிறது. इस दुनिया कितना चालक में चलते जा रहा है। அந்தி கிறிஸ்துவின் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. जो ये शैतान का चालक को आने का हो கர்த்தருடைய गया है। பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிசாசு எழும்புவான். जो अपने बच्चे लोग का विरोध में जो शैतान उठेगा, நம்ம அக்கினியா இருந்தாதான் அவனை நம்ம தோற்கடிக்க முடியும். जो हम आग के द्वारा रहेंगे उसको मैं हरा सकता है। கர்த்தருடைய வருகையில நம்ம காணப்பட வேண்டும்னால் நாம் அக்கினியா இருக்க வேண்டும். जो परमेश्वर का आने के दिन में हम लोग दिखाने का है तो हम क्या करने का है, परमेश्वर के अंदर இயேசு रहने का கிறிஸ்து है। சீக்கிரம் வருகிறார். यीशु मसीह जल्दी आने वाला है। அவர் வருகைக்கு ஆயத்தப்படுவோம். जो उनके आने वाला दिन को हम तैयार होएंगे। கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर इस वचन को आशीष देंगे। எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். सब लोग खड़े हो जाएंगे, हम प्रार्थना करेंगे। அழைத்து பேசினீரே, முட்செடி நடுவே தோன்றினீரே, மோசே அழைத்து பேசினீரே, எகிப்து தேசத்துக்கு கொண்டு சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கொண்டு சென்றீரே, எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும், அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்திற்கு இறங்கி வந்தீர் அக்கினியாய், எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய், இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, எங்களின் குற்றங்களை எரித்து விடும், எங்களின் குற்றங்களை எரித்து விடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும், அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும், ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும், அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினிமயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே, அக்கினிமயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே, அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும்,
நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாள் வரைக்கும் அப்பா, இந்த வேலை வரைக்கும் எங்களோட கூட நீ இடைப்பட்ட கிருபைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் जो அப்பா, உம்மை हमारे साथ बीच ஸ்தோத்திரிக்கிறோம். में आपने आया है इसी के लिए स्तुति कर रहा हूँ परम पिता। தேவனாய கர்த்தர் எங்களுக்குள்ள அக்கினியாய் விளங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் जो आग की तरह आप लोग मेरे के अंदर आने के लिए प्रार्थना कर रहा है। கேட்ட சத்தியத்தின்படி எங்கள் இருதயத்தை பலிபீடமாக்கி வைக்கிறோம் அப்பா. जो सुना हुआ संदेश की जैसे हमारा हृदय को बदल रहा है परम। நறுங்கொண்டமான ஆவியை ஆண்டவரே நீர் புறக்கணீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். तो दुख का हृदय को परमेश्वर धक्का नहीं देंगे करके हम वचन எங்கள் करेंगे। இருதயத்தை பலிபீடமாய் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம்ப்பா. जो हमारा हृदय को बलि चढ़ाने का जगह की द्वारा देता हूँ पिता। சத்துருவை எரிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கும். जो परमेश्वर हमारे लिए अनुग्रह दीजिए। தேவ சாயலாய் எங்களை மாற்றும். जो परमेश्वर के छाई की तरह हमको बदल அக்கினி दीजिए। எங்களை பாதுகாக்கட்டும் ஆண்டவர். जो आग हमको सुरक्षित रखने के लिए बदल। இங்க வந்திருக்க ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். जो आया वो लोगों को आपके हाथ में देता हूँ। இந்த அக்கினி அபிஷேகத்தை பெறாதவர்களை கர்த்தர் நீர் அக்கினினால் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் जो ஜெபிக்கிறோம் आग का अभिषेक पाया वो लोगों को परमेश्वर आग से भर இந்த दीजिए। பிள்ளைகள் நமக்காக அக்கினியாய் பிரகாசிக்க கிருபை தாங்க. जो परमेश्वर के लिए जीने के लिए परमेश्वर रख लीजिए। பிள்ளைகளுக்கு வருகிற சோதனைகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம். उनका शरीर का तंग को सबको परमेश्वर आप उनको मदद कीजिए। கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளோடு விளங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். जो परमेश्वर का अनुग्रह उनके साथ रहने के लिए प्रार्थना कर இந்த रहा है। பரிசுத்த பிரசன்னம் எங்களை பாதுகாக்கட்டும். जो पवित्रता का प्रशंसा हमको எல்லா தீங்குகளுக்கும் எங்களை விலக்கி மீட்டு பாதுகாரும். सब बुराई को छोड़ के परमेश्वर हमको सुरक्षित रख लीजिए। பொல்லாத பிசாசு ஒருவரையும் தொடாதபடி நீர் வேலி அடைத்து जो பாதுகாக்கும். शैतान ने किसी को छूने का नहीं है परमेश्वर सुरक्षित रख लीजिए। ஒவ்வொரு குடும்பத்திலும் அக்கினி மதிலை போடும்படியாக நாங்கள் जो ஜெபிக்கிறோம். हर एक परिवार को परमेश्वर सुरक्षित रखने के लिए हम प्रार्थना कर रहे हैं। மக்கென்று எழும்பி பிரகாசிக்க கிருபை வரங்களை தந்து பிள்ளைகளை ஊழியக்காரர்களாய் மாற்றும்படியாக நாங்கள் जो ஜெபிக்கிறோம். परमेश्वर का सेवा करने के लिए परमेश्वर चमत्कार कीजिए उनके अंदर। ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து பாதுகாக்கும். जो हर एक परिवार को परमेश्वर लघु के अंदर छुपा लीजिए। இதுவரை எங்களை நடத்தின தேவன் இனிமே நடத்த வல்லவராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். तो अब तक चलाया हुआ परमेश्वर आगे भी हमको अगुवाई कीजिए। ஆசீர்வதி வழி நடத்தும். आशीष कीजिए हम लोगों को। துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். सारे स्तुति की महिमा की होगी अब एक ही। இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मानते हैं पिता। ஆமென்.